திருச்சி மலைக்கோட்டை சிங்கம் டெல்லி செங்கோட்டை வரை கர்ஜிக்கும். திருச்சி தலைமகன் தலைநகரில் கோலோச்சியது 20 ஆண்டுகளுக்கு மேல். காவிரி மண்டபத்தில் நீரருந்தி நாடாளுமன்றத்தில் மழையாய் பொழிபவர், கருத்து மழை பொழிந்து பலரை உறக்கத்திலிருந்து எழுப்பியவர் பாராளுமன்றத்தில். எனவே பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் விருதை பெற்றவர். வினாக்களை எழுப்புவதும் விவாதங்களில் பங்கேற்பதும் இவருக்கு விருப்பமான விளையாட்டு. 484 விவாதங்கள், 701 வினாக்களை உரிமை குரலாய் உயர்த்தி ஒலித்தவர். உலக சமாதானத்தை உயிர் மூச்சாக கொண்ட அருட்தந்தையின் அரங்கத்தில் உலக சமாதான தூதுவர் விருது பெற்ற உலகம் சுற்றிய வாலிபனாக திரு சிவா அவர்கள் இங்கே நம் அமர்ந்திருக்கிறார். எழுதுவதும் படிப்பதும் இசைப்பதும் இனிய பொழுதுபோக்குகள். மனைவியோடு பேசுங்கள் என மனைவியின் மாண்பு குறித்து இவர் தீட்டிய மடல் பலரது மனங்களில் கல்வெட்டாய் பதிந்தன, கண்ணீரை சொரிந்தன. அரசியல் மேடைகளில் சிங்கமாக உலா வருபவர் அவ்வப்போது இலக்கிய கூட்டங்களில் இளைப்பாறுவதுண்டு. அப்போது இளைப்பாறியவர் இப்போது மனைவியின் மாண்பு குறித்து முளைப்பாரி தெளிக்க வருகிறார். வணங்கி வரவேற்கிறோம். ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மனைவி நல வேட்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற கோவை மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீதியரசர் குலசேகரன் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு தம்பதியர்கள் என்று பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய திரு விநாயகம் அவர்களே, திருமதி மீனாட்சி விநாயகம் அவர்களே, நித்யானந்தம் அவர்களே, அனிதா நித்யானந்தம் அவர்களே, மஞ்சுநாத் கிருஷ்ணசாமி அவர்களே, மகேஸ்வரி மஞ்சுநாத் அவர்களே, திருமதி சாந்தி குலசேகரன் அவர்களே, எனக்கு முன்னதாக இங்கே நீண்ட நேரம் உங்கள் முன்னால் இந்த கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு பல்வேறு கோணங்களில் பல செய்திகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என்னரும் நண்பர், இன்றைக்கு இலக்கிய துறையிலே மேடையில் உரையாற்றுகிறவர்கள் அடுத்தவருடைய மனதிலே கருத்துக்கள் நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு உரையாற்றுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்ற நேரத்தில் அந்த குறையில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் வலம் வருகின்ற மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, பெரும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அறங்காவலர் பச்சையப்பன் அவர்களே, முன்னதாக இங்கே உரையாற்றியிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமாள் அவர்களே, நன்றியுரை ஆற்றக்கூடிய சின்னசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இவ்வளவு திரளாக பங்கேற்றிருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு முன்னாலே உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், உங்களுக்கும் தெரிந்ததுதான். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு என்னிடம் செல்லிடப்பேசியில்தான் கேட்டார்கள். நான் இசைவு தெரிவித்தேன். 2 காரணங்கள். இது அருள்நிதி ஐயா வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனைவி அவர்களுடைய பிறந்தநாள் விழா. அவர்கள் சொல்லுகிற போது உலகத்தில் எல்லா தினங்களும் இருக்கின்றன. அன்னையர் தினம் இருக்கிறது, தந்தையர் தினம் இருக்கிறது, காதலர் தினம் இருக்கிறது, மனைவிக்கென்று ஒன்று இல்லை. அதனாலே இந்த நாளினை அருள் தந்தை அவர்கள் குறிப்பிட்டு அதை விழாவாக நடத்தி வருவது பழக்கம், நீங்கள் வர வேண்டும் என்றார்கள். இசைவு தெரிவித்தேன். ஆனால் எதிர்பாராமல் ஒரு நாடாளுமன்ற குழுவினுடைய முக்கியமான கூட்டத்தொடர் அல்லது கூட்டத்தொடரில் ஒரு சுற்றுப்பயணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் நானும் ஓர் உறுப்பினர். உயிர் காக்கின்ற, உயிருக்கு அச்சம் விளைவிக்கின்ற வியாதிகளாகிய இதய நோய் மற்றும் புற்றுநோய் இவற்றுக்கான மருந்துகள் மிக அதிக அளவில் விற்கிற காரணத்தால் சராசரி மனிதர்களுக்கு அவை கிட்டுவதில்லை, அவர்களாலே அந்த சிகிச்சையை பெற முடியவில்லை என்ற ஆதங்கத்தை எப்படி தீர்ப்பது என்பதும், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற நதிகள் அனைத்தும் வறண்டு கொண்டிருக்கிறதே, அதை மீண்டும் முன்பிருந்த நிலைக்கு எப்படி கொண்டு வருவது என்ற 2 முக்கியமான பொருள் குறித்து இந்த சுற்றுப்பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.
எப்பொழுதுமே நான் எந்த பணியையும் ஏற்றுக்கொண்டால் எந்த காரணத்தை சொல்லியும் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது இல்லை. குறிப்பாக இது போன்ற பொதுமக்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு இசைவு தெரிவித்தால் என்ன நேர்ந்தாகிலும் அந்த இடத்திற்கு சென்று சேருவது என்பதை நான் கலைஞரிடம் கற்றுக்கொண்டவன். இந்த குழு கூட்டம் வந்ததற்கு பின்னால் இன்றைக்கு காலையில் அது சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றும் இருந்தது. அதற்கு முன்னால் கேரள மாநிலம், நாளை ஆந்திர மாநிலம். எனக்கு பெரிய குழப்பம். இதற்கும் வந்தாக வேண்டும், எனக்கு விளைவு அது, அதில் கலந்து கொள்ளாக வேண்டும், அது கடமை. இரண்டில் எதை செய்வது என்று மனதிற்குள் ஒரு போராட்டம். பின்னர் நான் எப்படி முடிவெடுத்தேன் என்றால் 2 அடிப்படையில். ஒன்று, அந்த கூட்டத்தில் நான் இல்லை என்றாலும் அது நடக்கும். குழுவின் மற்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இங்கே நான் தான் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று அழைத்திருக்கிற போது நான் வராவிட்டால் அது சரியாக இருக்காது என்ற காரணத்தால் நேற்று இரவு 1:30 மணிக்கு உறங்கி காலையில் 4:30 மணிக்கு எழுந்து விமானம் பிடித்து விமான நிலையத்திலேயே கிடைத்ததை சாப்பிட்டு நேராக இங்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது மறுபடி நான் ஆந்திர மாநிலத்திற்கு சென்னை சென்று செல்வதா, ஹைதராபாத் சென்று செல்வதா, அல்லது திருச்சி சென்று செல்வதா என்ற யோசனையில் இருக்கிறேன். அதற்கும் நான் ஒரு சரியான முடிவெடுப்பேன். இந்த முடிவெடுத்ததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. குழப்பமான நேரங்களில் நான் பல இடங்களில் திருமண விழாக்களில் சொல்லியிருக்கிறேன், மெத்த படித்தவர்கள், பல்கலைக்கழகங்களில் பல பட்டம் பெற்றவர்கள், ஐயா சிற்பியை போன்ற அனுபவம் பெற்றவர்கள், மரபின் மைந்தன் முத்தையா அல்லது இங்கே உரையாற்றிய விநாயகம் போன்றவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள். நான் உட்பட. நான் சட்டம் படித்திருக்கிறேன், ஐஏஎஸ் தேர்வு எழுதியிருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படுகிற போது அதற்கு தீர்வு கிடைக்காமல் தத்தளித்திருக்கிறோம். என் வாழ்க்கையின் பல குழப்பமான நேரங்களில் எனக்கு சரியான வழிகாட்டியது பள்ளிக்கூடம் பக்கமே போகாத என் தாய், பள்ளி படிப்பை கூட முடிக்காத என் மனைவி. உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிற ஆண்கள் இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் எல்லாம் தெரியும், ஆனால் அமைதியாக இருப்பார்கள். நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிந்ததைப் போல காட்டிக்கொள்வோம். அதை அவர்களும் ரசித்து கொண்டிருப்பார்கள். அதுதான், சகித்து கொண்டிருப்பார்களா அல்லது ரசித்து கொண்டிருப்பார்களா என்பது வேறு. இப்போது நான் வருகிற வழியில் முத்தையா அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் வந்தேன். நேரலையில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. சரி, நேரலையில் ஒளிபரப்பாகிறதே நமக்கு தெரிந்த ஒரு 4 பேருக்கு அனுப்புவோம், பார்க்கட்டும் என்று அனுப்பினேன். அடுத்த நிமிடமே எனக்கு ஒரு குறுந்தகவல் வந்தது. எல்லா ஆண்களுமே மனைவி போனதற்கு பின்னால் தான் அருமை தெரியுமா, தயவுசெய்து இது மாதிரி செய்திகளை அனுப்பாதீர்கள் என்று அனுப்பினார். உடனே அவருக்கு அனுப்பியதை நான் நீக்கிவிட்டேன். யோசித்தேன், அவர்கள் கோபத்தில் நியாயம் இருக்கிறது. நான் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்று சொன்னதற்கு உதாரணம், நான் கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருந்த போது அவசர நிலை காலத்தில் 1 வருட காலம் சிறையில் அடைபட்டேன். மிசாக் சட்டத்தில் விடுதலையாகி வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுத முனைந்து பின்னர் என் கட்சியின் அன்றைய தலைவர் கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு நான் அரசியலுக்கு முழுதாக வந்ததற்கு பின்னால் 15 ஆண்டுகள் கழித்து சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன். என் மகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு நான் கல்லூரிக்கு போவேன். அப்படி போய்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் எனக்கு தேர்வு. அதே நாளில் கட்சி சார்பில் ஒரு போராட்டத்திற்கு வர வேண்டும் என்ற தொடர் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்று தயாராகி கொண்டிருந்தவனுக்கு என்ன செய்வது என்ற ஒரே தடுமாற்றம். பெரும்பாலும் எல்லா நேரங்களிலும் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து தலையை நீட்டிக்கொண்டு கருத்துக்கள் சொல்லுகிற பழக்கம் என் மனைவிக்கு கிடையாது. அன்றைக்கு கேட்டால், என்ன ரொம்ப குழப்பம், ஏதோ யோசித்து கொண்டே இருக்கிறீர்களே என்று. இந்த அக்பர் கதை சொல்வார்களே, அதே போல பீர்பால் கதை. ஒன்றுமில்லை, இன்றைக்கு தேர்வு இருக்கிறது, போராட்டம் வேறு நடக்கிறது, எங்கே செல்வது என்று புரியாமல் 2 ஒரே நேரத்தில் என்று சொன்னேன். அடுத்த கேள்வி, நீங்கள் படித்துவிட்டு வழக்கறிஞர் பணி ஆற்றப் போகிறீர்களா? இல்லை, ஒரு விருப்பத்திற்காக படிக்கிறேன்.
உங்கள் வாழ்க்கை என்பது அரசியல் தானே, அப்படி என்றால் இந்த பக்கம் தானே போக வேண்டும் என்று சொன்னார். பளிச்சென்று ஒரு வெளிச்சம் கிடைத்தது. எது பிரதானமோ, இன்றைக்கு காலையில் நான் சென்னையில் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதா, ஆழியாறு அறிவுத்திருக்கோயிலுக்கு வருவதா என்ற போது என் மகளிடம் நான் இதையே கேட்டபோது அடுத்து வந்த பதில், நமக்கு எதுப்பா முக்கியம், அங்கே தானே போகணும். தமிழ்நாட்டை சார்ந்த இவ்வளவு பேர் குழுமி இருக்கிற ஒரு இடத்திற்கு வருவதை விட்டு நான் இல்லாவிட்டாலும் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நான் இருந்தால் நான் சரியாக சிந்திக்கிற பாதையில் செல்லவில்லை என்று பொருள். ஆக பெண்கள் என்பவர்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், கூர்மையான அறிவு உடையவர்கள். இங்கு இருக்கிற யாருக்கும் மறுப்பு இருக்காது. ஐயா விநாயகம் அவர்கள் உங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்தார். எனக்கு ஒரு மன நிறைவு. நான் விமானத்திலிருந்து இறங்கி வெளியே வந்தவுடனேயே செய்தியாளர்கள் சந்தித்து கேட்ட முதல் கேள்வி, கொல்கத்தாவிலே நடந்ததை போல திருச்சியிலும் நடந்திருக்கிறதே, அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இதில் நான் நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. திருச்சி, கொல்கத்தா அல்லது மும்பை என்று இல்லை, உலகின் எந்த மூலையில் இப்படி ஒரு அவலம் நிகழ்ந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும் என்று சொன்னேன். போக்சோ நீதிபதி உட்கார்ந்திருக்கிறார். சட்டங்களை கடுமையாக்குங்கள் என்று சில பேர் சொல்கிறார்கள். நீங்கள் தான் ஐயா சொல்ல வேண்டும், சட்டத்தை கடுமையாக்கினால் எல்லாம் சரியாகி விடுமா? கொலை செய்தால் அதற்கு பெரிய தண்டனை இருக்கிறது, மரண தண்டனை இருக்கிறது. கொலை செய்ய முயற்சித்தாலே அதற்கு குறைந்தது 7 ஆண்டு காலம். அதனால இந்த குற்றங்கள் மலிந்து விட்டதா என்றால் முன்பை விட அதிகமாக கூலிக்கு கொலை செய்கிறவர்கள் வந்து விட்டார்கள். யாரை கொலை செய்ய போகிறோம், அவனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது, அவனுடைய குடும்பம் என்ன, அவனை நம்பி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சீர்தூக்கி அவர் நல்லவரா கெட்டவரா பார்ப்பதில்லை. கைக்கு வந்து சேர்கிற பணம் அவன் மனதையும் அறிவையும் மயக்கக்கூடிய ஒரு செயல், எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள். சட்டம் அந்த இடத்துல எதையும் செய்யவில்லை. ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன், அது இந்த குற்றம் அந்த குற்றம் என்றல்ல, இந்த தவறு அந்த தவறு, நான் குற்றம் என்ற அளவுக்கு கூட போகவில்லை, ஒரு தவறு என்ற அளவிலே எடுத்துக்கொள்வோமே. ஆனால் கூட நான் நம்புகிறேன், இந்த மன்றத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு அறிமுகம் உண்டா? உங்களை நான் முன்னும் பின் பார்த்திருக்கேன். ஆனால் எப்படி அறுதியிட்டு சொல்கிறேன் என்றால், இந்த நாளில் இவ்வளவு தொலைவு வந்து இப்படி கட்டுப்பாட்டோடு உட்கார்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டீர்கள். அதற்கு காரணம் மனவளம் தானே. அதை தானே ஐயா சொல்லிவிட்டு போனார், மனவள கலை. மனது சரியாக இருந்தால் போதும். நான் தவறு செய்ய மாட்டேன், என்னோடு இருக்கிறவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், என் ஊரில் இருக்கிறவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்றால் என் ஊர் நலமாக இருக்கிறது என்று பொருள். நானே என்னை திருத்திக் கொள்ளாமல் ஊரை பார்த்து குறை சொல்கிறேன் என்று சொன்னால் நான் குற்றம் செய்கிறேன் என்றுதான் பொருள். ஆக மனிதனுடைய மனம் செம்மைப்படுகிற போதுதான் நாட்டில் நடக்கிற அவலங்கள் குறையும், குற்றங்கள் குறையும். அதுவரை சட்டங்களினால் எந்த பலனும் கிடையாது. போர் நிறுத்தம் வேண்டும் என்கிறார்கள், உலக அமைதி வேண்டும் என்கிறார்கள், பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். முதலாக போரை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு நாசூக்காக அழகாக அதற்கான வழிமுறையை சொன்னது தமிழன் தான். உக்ரைன் போர் தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அறிவுத்திருக்கோயிலில் அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் கவலைப்படுகிறோம்? இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் தொடங்கி சற்றேறக்குறைய ஓராண்டாக போகிறது. போன உயிர்கள் எத்தனை? உணவில்லாமல் தவிக்கின்ற பச்சிளம் குழந்தைகள் எத்தனை? நமக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதை விட நமக்கு ஏதாவது ஒன்று நேர்கிற வரை அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆக மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படை குணம் எங்கே வருகிறதோ அது கொண்டாடப்பட வேண்டிய இடம். இங்கே சமயம் சார்ந்த எந்த கருத்தும் இங்கே உலவவில்லை. யாரும் அவரும் அதை சொல்லித்தரவில்லை, மற்றவர்களும் சொல்லவில்லை. தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்ட 2 பேரும், ஒன்று குன்றக்குடி சன்னிதானம் அவர்கள், அடுத்து ஐயா அருள் தந்தை அவர்கள். காரணம், சொல்லுகிற முறை வேறாக இருக்கலாம், ஆனால் சொல்லுகிற கருத்து ஒன்று என்று என்கிற போது அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறை. அதுபோல இந்த மனம் என்பதுதான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. அதை செம்மைப்படுத்த வேண்டும். எங்கே? இந்த இடத்திற்கு அழைத்தா, ஆழியாருக்கு வந்தா, ஆழியாரில் ஒன்று திரண்டா, திரு விநாயகம் அவர்கள் சொன்னதைப் போல மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டு
அது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி எல்லாம் சரி, அது அல்ல. வீட்டில் இருக்கிற குழந்தைகளில் ஆரம்பிக்க வேண்டும். இது பள்ளிகளிலே தொடங்க வேண்டும். இது நான் செல்லுகிற பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சொல்வதே, பாட நேரங்களில் தயவு செய்து 10 நிமிடத்தை ஒதுக்குங்கள். தேர்வுக்கான புத்தகத்தை ஒதுக்கி வையுங்கள். வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் பற்றி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இது பற்றி உன் கருத்து என்ன, பேச வையுங்கள், சிந்திக்க வையுங்கள். அவர்களுக்கு குழப்பம் எழுப்புகிற போது அதை தீர்த்து வையுங்கள். உங்களிடம் படித்து வெளியே செல்கிற மாணவன் எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த குடிமகனாக அல்ல, உலகத்திற்கு வழிகாட்டுகிறவனாக மாறுவான். அதை செய்வதில்லையே. தவறாக யாரும் கருதிவிடக்கூடாது. முன்பெல்லாம் பத்திரிகையில் ஆசிரியர்கள் இருந்தார்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருந்தார்கள். இப்போது நான் பெரும்பாலும் தமிழில் பேசுகிற போது ஆங்கிலம் பேசுவதில்லை. ஆனால் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். There were editors once upon a time, but now there are only employees. அதை ஒரு வேலையாக கருதுகிறார்களே தவிர அதை உணர்வாக, கடமையாக, நான் எழுதுவதுதான் சரி, என் மனதிற்கும் நாட்டுக்கும் ஏற்றது, இல்லை என்றால் என் பேனாவை வைத்துவிட்டு நான் வெளியேறுவேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அது மாதிரி பயிற்சி தரப்போகிறவர்கள் முதலில் தாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதை மறந்து இந்த எதிரே இருப்பவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று கிளம்பினாலே போதும். ஆனால் அது நடப்பது இல்லை. நான் சொன்னேன், போர் கூடாது என்று சொல்வதற்கு மூலமாக இருந்தவன் தமிழன் என்று சொன்னோம். ஆனால் தமிழனை போல போரிட்டவன் எவனுமே இல்லை. காரணம், அவனே அதை பின்பற்றியது இல்லை. உலகமெங்கிலும் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே, ஆனால் சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்கள் ஒரு தனிப்பெரும் பலத்தோடும் நிலைத்து நிற்கிற வரலாற்றை ஒரு சிலர் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். சோழ பேரரசிலும் பாண்டிய சேர பேரரசிலும் இருந்த அத்தனை பேரும் சரித்திரத்தில் இடம்பெறவில்லை. சில பேருடைய செயல்கள் நிலைத்து நிற்கின்றன. உலகை வென்றவன் அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கு வந்தான், தமிழகத்திற்குள் வர முடியவில்லை. அசோக பேரரசு இந்தியா முழுவதும் ஆண்டது, தமிழகம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரவில்லை. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். மௌரியம், குப்தர்கள் என்று தமிழ்நாடை மட்டும் யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு இருந்திருந்தாலும் சேரனும் சோழனும் பாண்டியனும் சேர்ந்து போர் தொடுத்ததாக எங்காவது நீங்கள் படித்திருப்பீர்களா? ஐயா தான் சொல்ல வேண்டும். அவர்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டு கொண்டிருந்தார்களே தவிர 3 பேரும் சேர்ந்திருந்தால் அலெக்சாண்டரை அங்கே சென்று வென்றிருப்பார்கள். 3 பேரும் சேர்ந்து போர் தொடுத்த ஒரே ஒரு நிகழ்வு எது என்று சொன்னால், குறுநில மன்னனாகிய பரம்பு மலை பாரியை எதிர்த்து சென்றார். அவனும் ஒரு தமிழன். ஆக நான் முரண்படுவதாக கருத வேண்டாம். தமிழன் தான் உலகில் போர் வேண்டாம் என்பதற்கான வழியை ரொம்ப சுருக்கமாக சொன்னான். ஆனால் தமிழர்களே பின்பற்றவில்லை என்று சொன்னேனே, அதற்கு எது என்று கேட்பீர்களானால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் அல்லவா, அங்கே ஆரம்பிக்கிறது. எல்லா ஊரும் என் ஊர். கேளீர் என்றால் உறவினர் என்று பொருள். கேளீர் என்பதல்ல, கேளீர். கேளீர் என்பது உறவினர் என்றால், என்னோட உறவினரோடு நான் தேவையில்லாமல் போர் தொடுக்க மாட்டேன் என்ற மனநிலையை விதைத்தவன் அந்த காலத்திலே, சங்க காலத்திற்கு முன்னால் இருந்த கணியன் பூங்கொண்டனார். ஆனால் தமிழனை பின்பற்றவில்லை. சரி, நான் எதையோ பேசுவதாக கருத வேண்டாம். மாண்புமிக்க மனைவி என்று சொன்னார்கள். மனைவி என்ற சொல்லுக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது. தனியாக எதற்கு மாண்புமிக்கு? இதில் மரபின் மைந்தன் முத்தையா ஒரு கேள்வி வேறு கேட்டுவிட்டு போனார். மன்னர்கள் காலத்தில் இருந்ததை இப்போதும் தொடரலாமா என்று. அப்போது இருந்த நல்லவைகளை இப்போதும் தொடரலாம். மந்திரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அண்ணா அதை அமைச்சர் என்றாக்கினார். கணம் உறுப்பினர் என்றார்கள், மாண்புமிகு என்று மாற்றினார்கள். அபேட்சகர் என்று இருந்தது, வேட்பாளர் என்று மாற்றினார்கள். அக்கராசனர், இந்த கூட்டத்தினுடைய அக்கராசனர் குலசேகரன் அவர்களே என்று இருந்ததை மாற்றி கூட்டத்தின் தலைவர் அவர்களே என்று எல்லாவற்றையும் தமிழ்படுத்தினோம். மதியூகி மந்திரி என்றெல்லாம் சொல்வார்கள். காரணம், மன்னன் வெளி உலகை பற்றி அறியாதவன், உல்லாசத்திலே வாழ்கிற வாழ்க்கையை இயற்கையாக பெற்றவன், அல்லது வழி வழியாக பெற்றவன். உழைத்து திறமையினால் பெறுவதை விட வழி வழியாக பெறுவதன் மூலமாக ஒய்யாரமாக மட்டுமே இருப்பார்கள்.
அமைச்சர் இவருக்கும் ஏற்றவாறு இருப்பார், ஊர் மக்களுக்கும் ஏற்றவாறு இருப்பார், அனுபவம் இருக்கும், இவருக்கு சரியான நேரத்தில் கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவர். அதற்கு பல உதாரணங்களை சொல்வார்கள். இன்றைக்கு இந்த தலைப்புக்கு இன்றைக்கு தேவையானதற்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். மிகப்பெரிய மன்னனாகிய அக்பர் என்பவனுடைய வெற்றிக்கும் புகழுக்கும் ஒரு மூல காரணம் அவனுடைய அமைச்சர் பீர்பால் என்று சொல்வார்கள். பீர்பால் கதைகள் என்பதெல்லாம் சின்ன சின்ன நூல்களாக வந்திருக்கும். பிள்ளைகளுக்கு கதையெல்லாம் வாங்கி கொடுங்கள். மரியாதை ராமன் கதைகள், பீர்பால் கதைகள், இதையெல்லாம் படிக்க வையுங்கள். இதிலிருந்து தொடங்கட்டும். படிக்கிற பழக்கமே அற்றுவிட்டதே. ஒரு வீட்டுக்கு போனால் 4 பேர் இருந்தால் 4 பேர் கையிலும் செல்லிடப்பேசி. தலை குனிந்து நடக்காதீர்கள் என்று சொன்ன காலம் போய் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருக்கிற காலமாக மாறிவிட்டது. ஒரு பயணத்தில் காரில் 5 பேர் கிளம்பினால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது 5 மணி நேர பயணத்தில் அரை மணி நேரம் இல்லை என்கிற அளவிற்கு இதெல்லாம் நம்ம ஈர்த்து இருக்கிறது. குழந்தைகள் அழுதால் கையிலே செல்லிடப்பேசியை கொடுக்கிறார்கள். உணவு ஊட்ட நிலாவை காட்டி தாலாட்டு பாடிய கதை சொல்லிய தாய்கள் எல்லாம் மாறி கையில் செல்லிடப்பேசியை கொடுத்து விட்டு இவர்கள் இன்னொரு செல்லிடப்பேசி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக படிக்கிற பழக்கம் போய்விட்டது. அது படிக்கிற போதுதான் எனக்கு ஐயாவை பற்றி தெரியும். நானும் மரபின் மைந்தன் முத்தியாவும் பேசி கொண்டிருந்தோம். அது எங்கள் 2 பேருக்கு மட்டுமே தெரிந்தது. அப்படியே இருக்கட்டும். அவரை பற்றி தான் நல்லதைத்தான் பேசி கொண்டிருந்தோம். படிக்கிற பழக்கம்தான். இப்போது கூட நீங்கள் நான் வந்த வாகனத்தில் பார்க்கலாம். நான் உட்கார்ந்த இடத்திற்கு மேல் நிறைய நூல்கள் இருக்கும். விமானத்தில் படிக்கிறேன், நேரம் கிடைக்கிற போதெல்லாம் படிக்கிறேன். படிக்க படிக்கத்தான் அறியாமை அகல்கிறது, அறிவு வளர்கிறது, சிந்தனை கூர்மையாகிறது, எதையாவது சரியாக செய்ய வேண்டும் என்று வருகிறது. அது மாதிரி அமைச்சராக அல்லது மன்னனாக இருந்த அக்பர் என்பவர் புகழ் பெற்றிருந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் தனியாக அவருக்கு ஆலோசனை சொல்கிற, நீ செய்கிற தவறு, இதை செய்தால் சரியாக இருக்கும், இதை மக்கள் விரும்புகிறார்கள் என்று அறிந்து சொல்லக்கூடியவர் அமைச்சர் என்பவர். அந்த பீர்பாலை பற்றி நிறைய கதைகள் சொல்வார்கள். ஒரு முக்கியமான கதை, அந்த பீர்பாலை அடிக்கடி சோதனைக்கு உள்ளாக்குவது அக்பருக்கு வாடிக்கை. அறிவாளிகளை சோதனைக்கு உள்ளாக்குவதுதான் ஆட்சியாளர்களுக்கு இயற்கை என்றெல்லாம் மரபு ரீதியாக சொல்வார்கள். அது மன்னர்களுக்கு ரொம்ப இயற்கை. பல சோதனைகளை வைத்து அவர் வெல்வார். ஒரு நாள் அவரை அழைத்து அக்பர் வைத்தது ஏதோ அவருக்கு உரைத்தது அல்லது தோன்றியது, பீர்பால் எதை சொன்னாலும் செய்கிறாய், நீ மற்றவர்களெல்லாம் பேசுகிறார்கள், நான் உன்னை ரொம்பவும் பாராட்டுவதாக, அதனால மற்ற அமைச்சர்கள் சொன்னதை உன்னை செய்ய சொல்கிறேன், என்ன சொல்லுங்கள், 1 வார கால அவகாசம் தருகிறேன், பால் கறக்கிற ஒரு காளை மாடு வேண்டும். அறிவு இருக்கிறதா அரசே? கேட்க முடியுமா? மன்னனிடம் கேட்டு அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்? அமைதியாக இருக்கிறார். 1 வார காலத்திற்குள் நீ அதற்கு சரியான அளவிற்கு என் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். அப்படி காளை மாடு தரவில்லை என்றால் காலம் முழுவதும் சிறையில் இருக்கலாம் அல்லது தலை கொய்யப்படும். இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கேட்கவில்லை. போகிறார், யோசிக்கிறார், யோசிக்கிறார், யோசித்துக் கொண்டே இருக்கிறார். 5 நாட்கள் ஆகின்றன. 6வது நாளுக்கு முன்தினம் இரவு நீண்ட நேரம் விழித்திருக்கிறார் பீர்பால். தீர்வு இல்லை. யோசித்து பார்க்கிறார், எப்படி இதை தீர்ப்பது? அப்போதான் மனைவி வருகிறாள். யாரை போல்? என் மனைவி தேவிகா ராணியை போல். எப்போதாவது தான் வருவாள். வருகிற போதே கேள்வி, என்ன குழப்பம், யார் தொல்லை செய்தார்கள்? நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் உள்ளே தானே இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே வருவாள். அது மாதிரி இந்த அம்மையார் பீர்பாலின் மனைவி கேட்கிறார், இது நாள் வரை காணாத குழப்பத்தை உங்கள் முகத்தில் காணுகிறேன், உங்கள் செயலில் காணுகிறேன். மனைவி என்ற முறையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து, என்ன உங்களை இப்படி வாட்டுகிறது? ஒன்றுமில்லை, இன்னொரு 1 நாள் தான் அவகாசம் இருக்கிறது. பால் கறக்கிற காளை மாடு கேட்டிருக்கிறார் மன்னர். தரவில்லை என்றால் தலை கொய்யப்படுமாம் அல்லது காலமெல்லாம் சிறையில் இருக்க வேண்டுமாம். என்ன செய்வது? உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யலாம், இதெல்லாம் யோசித்து கொண்டிருக்க என்றவுடன் ஒரு நல்ல மனைவியின் இலக்கணத்திற்கேற்ப என்ன சொல்கிறார் என்றால், அமைதியாக உறங்க செல்லுங்கள், நாளை எப்பொழுது நல்ல பொழுதாக விடியும். இந்த வார்த்தைக்கு இருக்கிற வலிமை தெரியுமா? ஒருவரிடம் உதவி கேட்டு போகிறோம், நான் எங்கே போவது, இல்லை என்று சொல்வதை விட உதவலாம் என்று நினைக்கிறேன், கவலைப்படாதீர்கள், உங்கள் கவலை தீரும் என்று சொல்லி தோளிலே தட்டி கொடுத்தால் போதும், ஒரு ஊக்கம் பிறக்கும். நல்ல சொல், ஒரு ஆறுதல். ஊக்கம் தரக்கூடியதை போல எதுவுமே கிடையாது.
முத்தையா நல்லாக பேசுகிறார், ஐயா நன்றாக எழுதுகிறார் என்பது ஒரு ஊக்கம், புதிதாக ஒன்றுமில்லை. நான் பேசினால் யாராவது பாராட்டினால் அதுதான் எனக்கு உற்சாகம். அதுபோல் அந்த அம்மையார் கடமை உணர்வோடு சொல்கிறாள், அமைதியாக உறங்கச் செல்லுங்கள், நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடும். இது ஆர்வடம் அல்ல, ஒரு ஆறுதல். மறுநாள் காலை பொழுது விடுவதற்கு முன்பாகவே அதிகாலை நேரத்தில் அந்த அம்மையார் ஒரு மூட்டை நிறைய துணிகளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்திலே போய் துணிகளை நனைத்து அடித்தடித்து துவைக்கிறார். இந்த சத்தம் கேட்டு மன்னனுக்கு உறக்கம் கலைகிறது. எட்டி பார்க்கிறார், இது பொதுக்குளம் அல்ல, யார் நீ, இங்கே ஏன் வந்தாய், இந்த நேரத்தில் ஏன் என் உறக்கத்தை கலைக்கிறாய் என்ற போது அந்த பெண் சொல்கிறாள், மன்னா மன்னியுங்கள், வீட்டில் என் கணவனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அவர் உறங்குகிற நேரத்திலே தான் நான் அவருடைய துணிகளையும் பிள்ளையின் துணிகளையும் துவைத்தாக வேண்டும். உங்கள் உறக்கத்தை குலைத்ததற்கு மன்னியுங்கள். நீ யார்? பீர்பாலுடைய மனைவியா? ஆம். மறுநாள் அவை கூடியவுடன் மன்னன் பீர்பாலை அழைத்து சொன்னான், உன் வெற்றிக்கு காரணம் நீ என்று எண்ணினேன், உன் மனைவி என்று இன்று காலை புரிந்து கொண்டேன். காரணம், மன்னன் கோபத்தோடு கேட்கிறான், எந்த நாட்டிலே ஆண்மகன் பிள்ளை பெறுவான் என்கிற போது அவள் பதில், எந்த நாட்டிலே காளை மாடு பால் கறக்குமோ அங்கேதான் ஆண்மகனும் பிள்ளை பெறுவான். இவ்வளவு துணிச்சல் யாருக்கு? அதிர்ந்து பேசாத பீர்பாலின் மனைவிக்கு, அனாவசியமாக கருத்து சொல்லாத அவருடைய துணைவியாருக்கு. ஆக மூளை இருக்கிறது, அதை அனாவசியமாக அவர்கள் காட்டிக்கொள்வதில்லை. வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பார்கள் என்பார்கள், அதெல்லாம் கிடையாது, சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். நான் பெண்களை போற்றுகிறவன், பெண்களை புரிந்து கொண்டவன், பெண்களைப் போல அறிவாளி யாருமே கிடையாது. அதை ஏற்றுக்கொள்கிறவன் தான் நான். ஒரு உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி விழாக்கள் நடக்கின்றன. அதிலெல்லாம் பார்த்தால் பெண்களாகவே உட்கார்ந்திருப்பார்கள். ஏன் எங்களை சேர்க்கக்கூடாதா? நாங்கள் வந்தால் நல்லது பேச மாட்டோமோ? எங்களிடம் எல்லாம் சண்டை போடுகிறீர்களே தவிர ஏன் எங்களை சேர்ப்பதில்லை? இப்பொழுது நாடாளுமன்றத்திலே சில குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். அதில் SC ST ஆதி திராவிடர் மலைவாழ் பழங்குடியினருக்கு என்று ஒரு குழு இருக்கிறது. அதிலே நான் அந்த பிரிவை சார்ந்தாத ஒருவரை உறுப்பினராக என் கட்சியின் சார்பில் நியமித்திருக்கிறேன். நான் அங்கே குழுவின் தலைவர் என்ற காரணத்தால் எங்களுடைய தலைவர் பல நேரங்களில் நீங்களே முடிவெடுங்கள் என்று சொல்வார். அந்த அடிப்படையில் அந்த குழுவில் அந்த பிரிவை சாராத ஒருவரை நான் நியமிக்கிறேன். அவர்கள் சில பேர் கேட்டார்கள், அது எப்படி, ஏன் அவர்களுக்காக அவர்கள் மட்டும்தான் பேச வேண்டுமா? நாங்களும் பேசுவோம். பெரியாரை விட ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பேசியது யார்? மார்ட்டின் லூதர் கிங்கை அதே போல அல்லது அதை விட அதிகமாக நடைமுறையில் செயல்படுத்தியவன் ஆபிரகாம் லிங்கன். அந்த பிரிவை சார்ந்தவர்கள் மட்டுமே அல்ல என்பதை போல உலக மகளிர் தினத்தின் போது தனிமேல் தயவு சென்று எங்களையும் அழைக்கலாம். அதற்கு ஒரு உதாரணம், உலக மகளிர் தினத்தின் போது ஒரு ஆண்டு நாடாளுமன்றத்தில் எல்லோரும் எழுந்து குரல் கொடுத்தவுடன் சரி, அதற்கு வாழ்த்து தெரிவித்து ஒவ்வொரு உறுப்பினரும் 1 நிமிடம் பேசலாம். 1 நிமிடமா? அதற்குள் எப்படி பேசுவது? அதுதான் ஆற்றல். நான் வருகிற வரை பேசக்கூடிய ஆற்றலும் முத்தையாவுக்கு உண்டு. சுருக்கமாக பேச வேண்டும் என்றாலும் பேச முடியும். நானும் அதே பயிற்சியை பெற்றவன். நீங்கள் நினைப்பதை போல எப்போது நாடாளுமன்றத்தில் நாங்களாம் 1 மணி நேரம்லாம் பேசவே முடியாது. அதிகபட்சம் நான் இதுவரை பேசியதே 25 நிமிடங்கள். மற்ற நேரங்கள்லாம் 3 நிமிடம், 2 நிமிடம், 4 நிமிடம், 6 நிமிடம் இப்படித்தான் இருக்கும். இப்போது கொஞ்சம் பெரிய கட்சி, உறுப்பினர்கள் அதிகம் என்ற காரணத்தால் கொஞ்சம் அதிக நேரம் கிடைக்கிறது. அது மாதிரி 1 நிமிடத்தில் என்ன சொல்வது? சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் ஒரு நல்ல பேச்சாளருக்கு உள்ளது. ஒருவரை பேச அழைக்கிறார்கள், நான் என்ன பேச வேண்டும் என்றால், உடனடியாக பேச வேண்டும் என்றால் நான் பேச தயார் சொல்வார்கள். நல்ல குறிப்பெடுத்து நான் பேச வேண்டும் என்று சொன்னால் நான் 3 நிமிடத்திற்கு பேசக்கூடிய உரைக்குத்தான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வேனே தவிர 1 மணி நேரம் பேச சொன்னால் இப்போதே தயார் என்று சொல்வான். தெரிந்த கதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம், ஆனால் 3 நிமிடத்திற்குள் சொல்ல வேண்டியதை சொல்லியாக வேண்டும். அதுபோல் அந்த 1 நிமிடத்தில் என்ன பேசுவது? 2-3 முறை உண்டு. அது நான் நிறைய பெண்கள் இருக்கிற காரணத்தால் அதை சொல்லுகிறேன்.
இன்னொரு முறை நான் பேசியது த அன்சங் ஹீரோயின்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரீடம் ஃபைட் என்று சொன்னேன். விடுதலை போராட்ட காலத்தில் வெளியே தெரியாமலே இந்த நாட்டுக்கு போராடிய பெண் வீராங்கனைகளை பற்றி தயவு செய்து வரலாற்று புத்தகங்களில் கொண்டு வாருங்கள். ஜான்சி ராணியை தெரியும், வேலு நாச்சியாரை தெரியாது. முதல் மனித வெடிகுண்டாக மாறிய குயிலி என்கிற பெண்ணை தமிழர்களுக்கே தெரியாது. இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம் என்ற போது அவைத்தலைவர் ஆமோதித்தார். அதுபோல இந்த முறை ஒரு நிமிடம் கொடுத்த பொழுது எல்லோரும் எழுந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். சிலர் பெண்களின் மீது பலாத்காரம் என்றார்கள், பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதற்குள்ளாக என்னை தயார்படுத்தி கொண்டேன். எதையாவது சொல்ல வேண்டும், ஆனால் மற்றவரிடமிருந்து மாறுபட்டு சொல்ல வேண்டும். எங்களுடைய பணி என்ன தெரியுமா? பொது மேடைகளில் வந்து பேசுகிற எங்களுடைய பணி என்பது புதியதை தெரிந்து சொல்ல வேண்டும், தெரிந்ததை புதிதாக சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். எல்லோரும் சொல்வதை வேறு கோணத்தில் சொல்லுகிற போது அதை கேட்பார்கள். அதே போல அந்த ஒரு நிமிடத்திற்குள் என்ன செல்வது என்று என் முறைக்குள்ளாக நான் யோசித்து விட்டு எழுந்து சொன்னேன். எனக்கு ஒரு நிமிடமே அதிகம். இந்த உலக மகளிர் தினத்தின் போது இந்த அரசாங்கம் மகளிருக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினால் பெண்கள் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டிக்கு வரி விலக்கு தாருங்கள் என்று. அவைத்தலைவராக வெங்கையா நாயுடு இருந்தார். அருமையான யோசனை சிவா என்றார். அமைச்சர் என்னை பார்த்து சிரித்தார். அவையில் இருந்த பெண்கள் எல்லாம் கைதட்டினார்கள். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நான் எதிர்க்கட்சியை சார்ந்தவன். அன்றைக்கு அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் உடனே அதற்கு இசைவு தெரிவித்து ஜிஎஸ்டியை சானிட்டரி நாப்கின்களுக்கு நீக்கினார். பீகாரில் இருக்கிற பெண்களுக்கு அது தெரியாது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு தெரியாது. திருச்சி சிவா என்றவன் பேசிய எனக்கு அது தேவையில்லை, பெண் குலத்திற்காக என்னால் ஏதோ செய்ய முடிந்தது. சரியான ஆரோக்கியமான வழிமுறைகள் இல்லாமல் புற்றுநோய்களிலே பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒரு நோயாக கருதப்படுகிற அதற்கு காரணம் என்னவென்றால் இது போன்றவைதான். அப்போது என்னிடம் சில பேர் கேட்டார்கள், சிரித்து கொண்டே நண்பர்களாக இருக்கிற சில பேர் கேட்பார்கள், அதை எப்படி நீங்க பேசுனீங்கன்னு. ஏன் நான் பேசக்கூடாதா? பெண்களுடைய பிரச்சனையை பெண்கள் தான் பேச வேண்டுமா? தன் தந்தையோ சகோதரனோ கடைக்கு போகிற போது நீ கடையிலிருந்து எனக்கு சானிட்டரி நாப்கின்கள் வாங்கி வா என்று சொல்கிற பெண்கள் எத்தனை பேர்? இன்னமும் கூச்சப்படுகிறார்கள். ஆனால் ஒருத்தர் தான் கை தூக்குனீங்க, ஒருத்தர், 2 பேர் கூச்சப்படுகிறீர்கள். ஆனால் நான் பேசுகிறேன் என்றால் பெண்ணுக்கு துன்பம் விளைவிக்கிறவன் ஆண் அல்ல, பெண்ணின் துன்பத்திற்காக குரல் கொடுத்து அதை போக்க பாடுபடுகிறவன் தான் ஆண். நான் பெண்களோடு பிறந்தவன், பெண் பிள்ளைகளை பெற்றவன். ஊரில் இருக்கிற பெண்களுக்கு துயரங்கள் ஏற்படுகிறது என்றால் என்னால் என்ன செய்ய முடியும் நல்ல வகையில் அவர்களுக்கு என்று எண்ணுகிற போது நான் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறேன். அது மாதிரி நிறைய, அதாவது அதை பல குரலற்றவர்களின் குரல் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த திருநங்கையர்களுக்கான தனிநபர் மசோதா என்னுடையது, நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அப்படித்தான் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய ஒரே தனிநபர் மசோதா என்னுடையது. ஐயா, நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக யூபிஎஸ்சி தேர்வில் என்னை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் இழந்ததற்காக வருந்தவில்லை, நான் நடக்கின்ற பாதையில் சரியாக நடக்கிறேன் என்ற மனநிறைவுகள். நாடாளுமன்றத்திலே அண்மை காலத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சி என்ன என்று சொன்னால், ஒரு தனிநபர் மசோதா நிறைவேறியது. என்ன மசோதா? திருநங்கையர்களுக்கான மசோதா. யார் கொண்டு வந்தது? திருச்சி சிவா. இது கேள்வி. ஆக அங்கே செல்கிறவர்கள் படித்துவிட்டு போய்விட்டு வந்து என்னிடம் சொல்கிறார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள், நேர்முக தேர்விலை கூட கேட்டார்கள் என்று. ஆனால் அதை நிறைவேற்ற நான் பட்ட பாடு தெரியுமா? இப்போது கூட பேசினேன், திருநங்கையர்களுக்கு மத்தியில் பேசினேன். அவர்களை இன்னும் இழிவாகவே பார்க்கிற ஒரு சமுதாயம். திருநங்கையர்கள் என்றால் யார்? அதற்கே பல பேருக்கு விளக்கம் தெரியாது. அவர்களை அரவாணிகள் என்று கண்ணியமாக அழைத்தார்கள் ஒரு காலத்தில். அதற்கு முன்னாலே வேறு 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 பெயர்களில் அழைத்தார்கள். கலைஞர் தான் அதை திருநங்கை என்று மாற்றினார். அதனுடைய பொருள் என்ன? திரு என்பது ஆண், நங்கை என்பது பெண். இந்த 2ம் சேர்கிற போது இந்த 2ம் சேர்ந்ததாக திருநம்பி என்கிறார்கள் அவர்களே. அது தவறு. 2மே ஆண்பாலாகி விடுகிறது. நான் பல நேரங்களில் அந்த தவறுகளை திருத்தி இருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் அதற்காக நான் மசோதா கொண்டு வந்த போது அந்த பிரிவை சார்ந்தவர்களோடு கலந்து பேசியிருக்கிறேன். அவர்களுடைய உடல் அமைப்பை பற்றி யாருக்கு தெரியும்?
திருநங்கையர்கள் என்பவர்கள் வேறு யாருமே அல்ல, உடலால் ஒருவராகவும் உள்ளத்தால் வேறு பாலினமாகவும் இருப்பார்கள், அவ்வளவுதான். பிறக்கிற போது இது ஆண் குழந்தை என்று சொல்லும், ஆனால் மனதிற்குள்ளே அது பெண்ணாகவே இருக்கும். அதுபோலத்தான் பெண்ணாக பிறந்த ஆணாக கருதுவது. இப்படி அதை வேறு வார்த்தையெல்லாம் சொல்வார்கள், மனப்பிறழ்ச்சி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்கள் சிந்தனை அப்படியே இருக்கும். ஆக அது ஒரு பெரிய குறை என்று கருதுகின்ற சமுதாயத்தில் அவர்களுக்காக ஒரு சட்டம் வேண்டும் என்று நான் கொண்டு வந்த மசோதா நிறைவேறியது என்று சொன்னால், நான் நாடாளுமன்றத்திற்கு எதற்காக போகிறேன்? எல்லோரையும் போல போய்விட்டு திரும்புவதற்கல்ல, என் காலத்தில் என்னால் இது நடந்தது என்று இருக்க வேண்டும். இப்போது கடந்த கூட்டத்தொடரில் 2 செய்திகளை நான் பேசினேன். உங்களில் பல பேருக்கு தெரியாது, காரணம் தொலைக்காட்சிகள் அதற்கு முக்கியத்துவம் தருவதில்லை, பத்திரிகைகளுக்கு இதற்கெல்லாம் இடம் இருக்காது. ஒன்று, திரைத்துறையில் ஒரு திரைப்பட நாயகன் உயரத்திலிருந்து குதிப்பார், காரில் சென்று தாண்டுவார், 10 பேரை அடிப்பார், இதெல்லாம் திரையில் வரும். ஆனால் உண்மையில் செய்வது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் கலைஞர்கள். பல பேருடைய உயிர் போய் இருக்கிறது, கைகால இழந்திருக்கிறார்கள், அங்கத்திலே பல இந்த முதுகுத்தண்டிலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் பல பேர் கிடக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சமாதானமான நிதி கூட கேவலமான அளவு, 20,000 30,000, சில பேர் 1,00,000. நான் நாடாளுமன்றத்தில் அது பற்றி பேசி, இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அந்த கலைஞர்களுக்கு வாழ்வு கொடுங்கள், அவர்கள் குடும்பங்களுக்கும் எதிர்காலத்திற்கும் என்று பேசி, சோனியா காந்தி அம்மையார் அதை ஆதரித்தார், ஜெயா பச்சன் ஆதரித்தார், அங்கிருந்த பலர் ஆதரித்தார்கள். அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் முதலாக என்னை அழைத்து, எவ்வளவோ செய்கிறோம், நன்றி தெரிவித்து எனக்காக ஒரு கூட்டத்தையே கூட்டினார்கள். ஐயா, 50 ஆண்டு காலமாக உழைக்கிறோம், எங்களை பற்றி யாருமே கருதவில்லை, முதலாக நாடாளுமன்றத்தில் பேசினீர்கள் என்று. நான் யோசிக்கிறேன், என்னை சுற்றி வாழ்கிறவர்களில் யார் யார் புறக்கணிக்கப்படுகிறார்கள், யார் யார் நிராகரிக்கப்படுகிறார்கள், யார் யார் அவமானப்படுகிறார்கள் என்கிற போது அவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினால்தான் எனக்கு முன்னால் வாழ்ந்த அருள் தந்தையை போன்றவர்கள் காட்டுகிற நெறிமுறையை நான் புரிந்து கொண்டு பின்பற்றுகிறவன் என்று பொருள். இந்த நாளில் எனக்கு ரொம்ப மனநிறைவு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? களைப்புகள் அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு பயணம் என்பது பழகிய ஒன்று. இரவு நேரத்தில் விழித்திருப்பது என்பது இயல்பான ஒன்று. கொஞ்சம் அயர்வு இருந்தது உண்மைதான், ஆனால் எழுந்து நின்றவுடன் அத்தனை பேரும் வாழ்க வளமுடன் என்றீர்களே, இதற்கு மேல் என்ன வேண்டும்? மனதார சொன்னீர்கள், சம்பிரதாயத்திற்கு அல்ல, அதுவும் தூய்மையான உள்ளங்கள், எந்த வகையிலும் யாருக்கும் களங்கம் நினைக்காதவர்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையிலிருந்து இத்தனை பேரும் சேர்ந்து வாழ்க வளமுடன் என்று எனக்கு சொல்லி இருக்கிறீர்களே, இதற்கு மேல் எனக்கு என்ன தேவை? அந்த மன நிறைவு. அதுபோல பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிற போது என் கடமை என்ற உணர்வோடு நான் சொல்கிறேன். இதெல்லாம் யாருமே சிந்திக்காது. இப்போது அடுத்து சொல்கிறேன், ஆச்சரியப்படுவீர்கள். இப்பொழுது நாம் கடைக்கு செல்வதை விட நமக்கு தேவையானதை வீட்டுக்கே கொண்டு வந்து தருகின்ற ஒரு முறை வந்து விட்டது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, உபர், ஓலா, இதெல்லாம் பழகிவிட்ட சொற்கள், அதனால் நான் சொல்கிறேன். இதில் பணியாற்றுகிறவர்கள் 80 லட்சம் பேர். அடுத்த ஆண்டு அது 2.5 கோடியாக உயரப்போகிறது. ஆனால் அவர்களை ஒரு தொழிலாளியாக கூட கருதுவதில்லை. அவர்களை வைத்திருக்கிற முதலாளி அவர்களை பங்குதாரர் என்ற பெயரில் உனக்கு 10%, எனக்கு 90% என்று பிரித்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையின் பாதுகாப்பற்றவர்களாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வாருங்கள் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். அந்த தொழிலாளர்களுக்கு என்னிடம் பேச அமைப்பு கிடையாது, அதனால அவர்கள் யாரும் என்னை பார்க்கவில்லை. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கோ ஒரு மூலையில் இரவு நேரத்தில் நட்ட நடுசியில் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் கேட்ட பொருள் இதோ, நீங்கள் கேட்ட உணவு இது என்று தேடிய இடத்திலிருந்து கொண்டு வந்து தந்துவிட்டு போகிறானே, அவனுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கும் கனவுகள் இருக்கிறது. ஒரு ஸ்டண்ட் நடிகர் ஒரு பேருந்தை தாண்டுவது போல காட்சி, அது உண்மையில் கதாநாயகர் தான் திரையில் வருவார், மோட்டார் சைக்கிளில் வந்து தாண்டுகிறார், தாண்டியாகிவிட்டது, ஆளை காணவில்லை, போய் பார்த்தால் தான் தெரிகிறது தாண்டி விழுந்த இடத்தில் ஏதோ ஒன்று கடுமையாக தாக்கி உணர்விழந்து செயலிழந்து உயிர் போய் கிடக்கிறான். அவனுடைய குடும்பம் வீட்டில் காத்திருக்கிறது, அவனை நம்பி பிள்ளைகள் இருப்பார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையும் தாயும் தானே எல்லாம், அவர்கள் தானே முதல் வழிகாட்டி, அவர்கள் தானே எல்லாமாக இருக்கிறார்கள். கிராமத்தில் இருந்து வருகிற ஒரு விவசாயியின் கையை பிடித்து கொண்டு அந்த குழந்தை கடை வீதியில் நடக்கிற போது கம்பீரத்தை பாருங்கள். என் அப்பா கோட்டும் சூட்டும் போட்டு இருக்கவில்லை,
கை நிறைய சம்பாதிக்கவில்லை என்றெல்லாம் அதற்கு தெரியாது. அது அந்த விவசாயி மேலே சட்டை இல்லாமல் முண்டாசு கட்டி கொண்டு போகிற அந்த விவசாயியின் கையை பிடித்து கொண்டு நடக்கிற போது உலகமே என் கைக்குள் என் தந்தை என்று போகும். யார் அதை பற்றி கவலைப்படுவது? விமானம் ஒன்று பறக்கிறது, திடீரென்று கடுமையான பிரச்சனை, வானநிலை கோளாறு, விமானம் தடுமாறுகிறது. அது எப்பொழுதும் அது அதிகமாக தடுமாறுகிறது. அழைப்பு விடுக்கப்படுகிறது, பெரிய ஆபத்து வரக்கூடும், எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துவ பாதிரி ஜபிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருவரும் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை மட்டும் கையிலே ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கூட அது கலங்கவே இல்லை. எல்லோரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள். பின்னர் விமானம் சமநிலைக்கு வந்தவுடன் கேட்கிறார்கள், அது என்ன இந்த வயதில் இப்படி ஒரு குணம்? ஏதோ நடக்க போகிறது என்று சொல்லுகிற போது கூட எப்படி நீ இவ்வளவு பொறுமையாக இருந்தாய் என்று கேட்கிற போது, விமானத்தை ஓட்டுவது என் தந்தை, அவர் என்னை பத்திரமாக கொண்டு சேர்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த விமானம் ஓட்டுகிற மனிதனுக்கு தெரியும், வீட்டில் ஒரு மனைவி காத்திருக்கிறாள், இந்த பிள்ளையை கொண்டு போய் அவளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று. இந்த இல்லற வாழ்க்கை என்பதும் கணவன் மனைவி என்பதும் வாழ்க்கையில் அவசியம் தேவையான ஒன்று. ஒரு காலத்திலே நான் கல்லூரி மாணவனாக இருந்து பின்னர் மாணவர் தலைவராக வலம் வந்தபோது, திருமணம் ஆவதற்கு முன்னால் எங்களோடு இருந்த தோழர்கள் யாருக்காவது திருமணமானால் முதல் நாள் இரவு போய், நன்றாகத்தானே இருந்தாய், எங்களோடு தானே இருந்தாய், ஏன் உனக்கு மூளை இப்படி போனது, என்ன சொல்கிறாய்? திருமணம் என்பது விலங்கு, நீ பறக்கிற சிறகை வெட்டுவதற்கு பெரியவர்கள் கண்டுபிடித்திருக்கிற ஒரு கருவி. தயவு செய்து இப்படி என்ன வருத்தமாக இருக்கிறது. இனி நாளையிலிருந்து உன் வாழ்வு வேறு, இனி எங்களோடு நீ இருக்க முடியாது, உற்சாகம் கிடையாது. அவன் கேட்பான், சரி பத்திரிகை அடித்து எல்லோரும் வந்து விட்டார்கள், நாளை காலை திருமணம், இப்போது வந்து மனதை குழப்புகிறாயே, இப்போது ஒன்றுமில்லை, ஓடி போய்விடு ராத்திரியோடு. 2 நாள் கழித்து அவர்களே திருமணம் செய்யவில்லை, வா என்று அழைப்பார்கள், அப்போது வா என்றெல்லாம் பேசிய அதே திருச்சி சிவாதான் இப்போது சொல்கிறேன், வாழ்க்கையில் இல்லறம் திருமணம் என்பது அவசியம் என்பதை. அது பக்குவம் இல்லாத காலம், வாழ்க்கை இப்படித்தான் உற்சாகமாக என்று நினைத்த காலம். ஆனால் அனுபவம் உணர்த்தியது, அழைத்து களைத்து சலித்து வெளியே எத்தனை நடந்தாலும் போய் கொஞ்சம் கூட வீட்டில் இருப்பவர்களை பொருட்படுத்தாமல் அசந்து படுக்கிற போது பாவம், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் எத்தனை பிரச்சனைகளை எத்தனை பேரை சந்தித்து விட்டு வந்தாரோ என்று உறங்குகிற வரை காலை அமுக்கி கொண்டிருக்கிற அந்த உறவு வேறு யாருக்கும் கிடைக்காது. இது அடிமைத்தனம் அல்ல. உடனே சில பேர் காலை அவர்கள் தான் அமுக்க வேண்டுமா, நீ அமுக்கக்கூடாதா? அது அமுக்கலாமா வேண்டாமா என்பது வேறு. எது தேவை என்பதை கேட்காமலே செய்கிற அந்த பெண் இருக்கிறார் அல்லவா. உணவு, நான் சொற்களை எப்பொழுதும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கருதுகிறவன். நல்ல சொற்கள், அதுவும் நீங்கள் இருக்கிற இடம் மறுபடியும் ஆங்கில சொல் சொல்ல வேண்டும்னா அந்த வைப்ரேஷன். உங்களை பார்க்கிற போது எனக்கு மனது நிறைவாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அது மாதிரி இந்த சொற்களை பயன்படுத்துகிற போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை எதிர்மறை சொல், நேர்மறை, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்று சொல்வார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது எனக்கு நேரடியாக இல்லாது, இன்னொன்று எனக்கு சம்பந்தப்பட்டது. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எனக்கு ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தார். பாடம் நடத்தி கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு நாள் அவர் ஆங்கில இலக்கணம் நடத்தி கொண்டிருந்தார். ஐ எம் கோயிங் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் டு கிராமர் அண்ட் வில் டேக் அப் ப்ரோஸ் என்று சொன்னார். நான் எழுந்து கேட்டேன், மறுபடி உங்களுக்கு ஆங்கில இலக்கணம் நடத்துகிற திட்டம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டேன். ஏன்? நான் பின்னால் நடத்துவேன், அப்புறம் எப்படி ஃபுல் ஸ்டாப்? அது வரக்கூடாதே, வேறு தானே வர வேண்டும், நீ சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிதுபடுத்துகிறாய், இந்த வகுப்பில் குழப்பம் ஏற்படுத்துகிற ஒரு ஆள் நீ என்று சொன்னார்கள். 10 நாள் கழித்து ஒரு நாள் எதிர்பாராமல் அவரை கல்லூரி அலுவலகத்தில் பார்த்தேன். என்னை அழைத்து சொன்னார்கள், எனக்கு வேறு ஊருக்கு மாறுதல் ஆகிவிட்டது. அம்மா தெரிகிறதா, உங்கள் வாயிலிருந்து உங்களையும் அறியாமல் வந்தது, இலக்கணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று. என் தாய் சொல்வார்கள் அதை. பெண் வாயிலிருந்து வருகிற சொற்களுக்கு வலிமை அதிகம் என்று. அதுபோல் ஆணாக இருந்தால் அப்படித்தான். பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோடு, யாருக்கும் தெரியாது, பெரும்பாலோருக்கு தெரியாது, என் வீட்டில் இருக்கிறவருக்கே எல்லோருக்கும் தெரியாது.
எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மாம்பழமும் மலைவாழைப்பழமும் என் உயிர். அது மாதிரி இனிப்பை தொட்டுக்கொண்டே உணவு முழுவதும் சாப்பிட்டு விடுவேன், எதுவுமே தேவையில்லை. இட்லி சாப்பிடுவேன், அரிசி சாறு சாப்பிடுவேன். இப்போ அரிசி சோறே தின்பதில்லை, காலையில் இட்லி சாப்பிடுவதே இல்லை, உணவு முறையெல்லாம் மாறிவிட்டது. அப்படி இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் என் மனைவி நல்ல கைப்பக்குவம் உடையவள். அவளுக்கு பெயரே அன்னபூர்ணி என்று சொல்வதைப் போல வருகிற எல்லோருக்கும் விருந்து தரக்கூடியவள். அவளுடைய மறைவுக்கு பி. சுசிலா அம்மாவிலிருந்து பல பேர் வந்தார்கள். எல்லோரும் அவருடைய உணவை ருசித்தவர்கள். திருநங்கையர்கள் பல பேர் என் வீட்டுக்கு முதல் முறையாக 15 பேர் வந்தபோது உணவு நேரத்தில் நான் உள்ளே சென்று ஒரு 15 பேருக்கு சாப்பாடு இருக்குமா? இருக்கிறதே எப்பொழுதும் போல் இல்லை. வந்திருக்கிறவர்கள் திருநங்கையர்கள், தருவாயா என்று கேட்டேன். ரொம்ப கோபம் வந்து விட்டது அவளுக்கு. என்ன நினைத்து கொண்டீர்கள் என்று சொன்னவுடன் ஏன் சொன்னேனோ என்று எண்ணிய போது சொன்னார், அவர்களும் மனித பிறவிகள் தானே, அழைத்து வந்து உள்ளே சாப்பாடு கொடுங்கள். அவளுடைய சமையலிலே ரொம்ப மறக்க முடியாது. இன்னமும் என் மகளெல்லாம் செய்ய முயல்கிறார்கள், இன்னும் முடியவில்லை. ரவா தோசை, இன்னொன்று குலோப் ஜாமுன். ஒரு நாள் கேட்டேன், குலோப் ஜாமுன் எனக்கு வேண்டும் போல் இருக்கிறது. அவள் என்ன கோபத்தில் இருந்தாலும் அன்று இரவே செய்யக்கூடியவள் அடுத்த நாள் செய்யவில்லை, 2-3 நாள் செய்யவில்லை. 3 நாள் கழித்து நானே கேட்டேன், குலோப் ஜாமுன் கேட்டேனே, இன்றைக்கு செய்து தருகிறேன். வேண்டாம், இனிமேல் நீ செய்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு கோபம், சின்ன பிரச்சனை, பெரிய கோபம். இனிமேல் நீ செய்தாலும் சாப்பிட மாட்டேன். 2 நாட்களில் எனக்கு சர்க்கரை அதிகரித்திருப்பதாக மருத்துவர் சொன்னார். அதைவிட கொடுமை என்ன தெரியுமா? அதற்கு பின்னால் தான் அவளுக்கு மார்பக புற்றுநோய் வந்தது என்று தெரிந்தது. மருத்துவம் தொடங்கியது. குலோப் ஜாமுன் அவள் செய்யவே இல்லை, நான் சாப்பிடவும். ஏன் அந்த வார்த்தை? இங்கே இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்வேன், சொற்களை பார்த்து பயன்படுத்துங்கள். எதையும் கேட்டவுடனே செய்கிற ஒருத்தியிடம் இனி நீ செய்தால் நான் சாப்பிட மாட்டேன், காலம் அப்படியே ஆக்கிவிட்டது. அதைத்தான் வருகிற வழியில் என்னிடம் ஒருவர் கேட்டபோது நான் சொன்னேன், நான் கோபப்படவில்லை, உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன். எல்லா மனிதனுக்கும் அந்த பெண் போனதற்கு பின்னால் தான் மனைவியின் அருமை தெரியுமா, வேலையை பாருங்கள் என்று கோபமாக எனக்கு செய்தி வந்தபோது அவர் அப்படி என்னிடம் பேசக்கூடியவர் அல்ல, ஆனால் அதில் நியாயம் இருந்தது. இவரும் விதிவிலக்கில்லை. அம்மா மறைந்தது 1990களில், அவர் இருந்தது பின்னாளில். இருந்தபோது எப்படி இருந்தாரோ, கொண்டாட ஆரம்பித்தது எப்போதோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உணர்கிறேன் ஒவ்வொரு நேரமும் இழப்பை. நிறைய பேர் இருக்கிறார்கள் எனக்காக எதையும் செய்ய தயாராக, ஆயிரக்கணக்கானோர். நான் பல நேரங்களில் சொல்வேன், என்னை பெற்ற தந்தையை நான் பார்த்ததில்லை. நான் 3 மாதமாக இருக்கிற போது அவர் மறைந்தார். 29 வயதில் விதவையான என் தாயார் தான் இந்த திருச்சி சிவாவை இன்றைக்கு உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறார். எனக்கு சித்தப்பா பெரியப்பா கிடையாது, மாமன் மதித்துணன் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. நான் அனாதையா? ஆயிரக்கணக்கான அண்ணனும் தம்பியும் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். உறவுகள் இருக்கின்றன, மகள்கள் 2 பேர், அவர்களுடைய துணை தான் இப்போது பெரும் துணை. ஆனால் அவளை போல் காலம் கடப்பதற்கு முன்பாகவே உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இது நேரலையில் கூட செல்கிறது. நான் மேடைகளில் உணர்ச்சி வசப்பட்டு பழக்கம் இல்லை. ஐம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்? நீங்கள் கொடுத்துருக்க தலைப்பு, பேச சொன்ன விஷயம், வந்திருக்கிற நீங்கள்லாம் இங்கே பேசாமல் வேறு எங்கே பேசுறது? மேடைகளில் ஆவேசமாக பேசுவோம், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியும் மதிக்கிற அளவுக்கும் பேச தெரியும், பயப்படுற அளவுக்கும் பேச தெரியும். ஆனால் இப்போ பேசுறது வேற.
இப்படி ஒன்று ஒன்றா ஓடுது. நான் சொன்னதெல்லாம் சில நிகழ்வுகள் தான். உங்கள் எல்லாருக்கும் இப்படி வாழ்க்கையில் ஏதாவது இருக்கும். இனிமேலாவது கொஞ்சம் மாறுங்க. சில பேர் மாறாமல் இருந்தா. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல், என்னுடைய ஆண் இனத்தை பார்த்து கேட்டுக்கொள்வேன். உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டதா ஒரு 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 சைகை சொல்லுங்கள். இது நாள் வரைக்கும் இருந்ததுனால இனிமேல் அதிகமாக இருங்க. அந்த உறவு கிடைக்காதுங்க. அது மாதிரி இன்னொரு ஆள் வராது. நினச்ச நேரத்தில் நினச்சதை செய்கிறது, நம்ம கோவத்தை தாங்கிக்கிறது, வெளியவே சொல்லாமல் இருக்கிறது. ஒரு நாள் நான் என்னோடய அலுவலக அறையில் உட்காந்துருக்கேன். பார்வையாளர்கள் இல்லை, யாரும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உள்ளே இருக்கிறவங்களுக்கு. இந்நேரம் முடிஞ்சது தான் உள்ளே வந்திருப்பாரு அப்படின்ட்டு மெல்ல இப்படி எட்டி பார்த்து, ஒருத்தரில் நான் வரலாமா, இங்கே உட்காரலாமா, எங்கே பார்வையாளர்கள் உட்கார்ற ஒரு சோஃபாவில் நான் உட்கார். என்ன ரொம்ப ஆழ்ந்த யோசனை, கவலை, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, தேவையான அளவுக்கு இன்னும் பொருள் சேர்க்கலையேன்ற கவலை எனக்கு. நிறைய பொறுப்புகள் இருக்குது, பொருள் சேர்க்கலையே, பேர் சேர்த்துக்கிட்டே இருக்கேன், இவ்வளோதானா பிரச்சனை? ஒன்று வச்சுக்கோங்க, பணம் வச்சுருக்காங்கலாம் செக்யூரிட்டியோட தூங்கிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கவலை இருக்கா? கம்பீரமாக போகிறீங்க வரீங்க, இந்த வீட்டு வாசலில் யாராவது நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு நிற்கிறானா? நீங்கள் கெடுதல் பண்ணிட்டீங்கன்னு இது வரைக்கும் எங்கள் சொல்ல நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்றது மட்டும்தான் காதில் விழுந்துட்டுருக்கு. பெரியவங்க வச்சுட்டு போன காணிக்கரை இருக்குது, நீங்கள் கட்டின வீடு இருக்குது, உள்ளே டிவி பாருங்கள், பாட்டு பாடுங்க, எந்திரிச்சு வருவீங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொன்னால் பாருங்கள், அதுதான். ஆமாம், என்னத்த இவ்வளோ காலம் அரசியலில் இருக்கா, இத்தனை தடவை, இப்போ 5வது தடவை, அப்போ 3வது தடவை எம்பியாக இருந்து என்னத்தை கிழிச்சிங்க, இனிமேல் புரிஞ்சாலாவது சரி எந்திரிச்சு உள்ளே சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தா வேறு. இது ஒரு பிரச்சனை அல்ல. உனக்கு இருக்கிற பெருமை வேறு, உனக்கு இருக்கிற அறிவு வேறுன்னு ஒரு பொம்பளை சொல்கிறா பாருங்க, அங்கே நான் உற்சாகம் அடைகிறேன். சரி, நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம். பணம் ஒரு வாழ்க்கை இல்லை, பணம் வேணும், தேவையான அளவுக்கு தான் வேணும். எனக்கு 100 வீடு இருந்தால் எங்கே தேவையா? ஒரு வீடு தான், ஒரு ரூம் தான், ஒரு கட்டில் தான், ஒரு ஓரம் தானே, எல்லாருக்கும் அதானே. அது புரியாமல் தான் ஒரே வளைச்சி போட்டுக்கிறாங்க. பத்தலைங்கிறாங்க. இந்த பக்குவம் எனக்கு இருந்தால் பத்தாது, என் பொம்பளைக்கும் இருக்கணும். வீட்டில் இருந்தால் தான் நானாக இருக்க முடியும். அதைத்தான் நான் அவளுக்கு பின்னால் எழுதிய போது சொன்னேன், சுயமரியாதையை காப்பதில் என்னையும் விஞ்சி நின்றாள். எனக்கு உயிர் நாடிய சுயமரியாதை. என்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என்னை யாரும் அவமரியாதையாக மட்டும் நடத்திடவே முடியாது, நான் வேற ஆளாயிடுவேன். அதுதான் சில பேர்கிட்ட நெருங்கிறது இல்லை. அதுக்கு காரணம் அவங்க கிட்டக்க போனால் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் டொக்குன்னு போட்டுருவாங்க. எதுக்கு அவங்க பக்கத்தில் போய்கிட்டு நானாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் திமிரும்மா சில பேர், சுயமரியாதைம்பாங்க சில பேர், இயல்பும்பாங்க சில பேர். ஆளாளுக்கு இப்போ நான் திருச்சி சிவா, அந்த அம்மா சிவான்னாங்க, திருச்சி சிவான்னு மாற்றிக்கங்கம்மா அப்படின்னா. ஏன்? என் பெயருக்கு பின்னால் என் சாதி பெயர் இல்லை, என் பெயருக்கு முன்னால் இனிஷியல் இல்லை. ஆனால் இனிஷியல் இல்லைங்கிறது இல்லை. நான் திருச்சி சிவா, கணியன் பூங்குன்றனாரை போல உலகமெங்கிலும் திருச்சி சிவா வலம் வருகிறேன். நான் ஐநா மன்றத்தில் பேசுகிறப்ப என் பேர் திருச்சி சிவா, ஆஸ்திரேலியா சைனா போனாலும் என் பேர் திருச்சி சிவா, நாடாளுமன்றத்திலையும் அதுதான். அவங்க கூப்பிட்றப்ப மிஸ்டர் திருச்சி அப்படின்றாங்கல்ல, அது என்னன்னு கேட்பான். என் ஊர். ஓ, உங்கள் ஊர் பெருசா? அம்மா, என் ஊருக்கு நான் பெருமை தேடுகிறேன். எங்கள் அப்பாவோட பேரை நான் இனிஷியலில் வச்ச காரணத்தினாலே அவங்களுக்கு நான் மரியாதை தர்றேன்னு கிடையாது, அது அடையாளம். ஆனால் நான் பெருமை தேடுகிறேன் என் ஊருக்கு. அதனால தான் அதை சொல்லாமல் இருக்காதீங்கம்மான்னு சொன்னேன். நான் அங்கேருந்தே சொல்லுவேன் சில பேர்கிட்ட, ஒழுங்காக பேரை சொல்லுங்க, இல்லை நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். இந்த மாதிரி அச்சடிக்கிறப்பே இவங்கெல்லாம் கேட்டாங்களே என்கிட்ட, எப்படி இந்த திருச்சியும் சிவாவும் ஒரே மாதிரி இருக்கணும், திருச்சியை சின்னதாக போட்டிங்கன்னா திருத்தி அடிச்சு கொடுங்க. நான் சொல்லுவேன், இல்லை எங்கள் உதவியாளரே சொல்லுவாங்க. அது சில பேர் சொல்கிறாங்க, சொல்லலை, அது அவங்க விருப்பம். அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும். இப்போ நான் நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கீங்கன்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த அவை
நேரம் பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த மணியை பார்க்குறது, அப்புறம் ஃபோனை எடுத்து பார்க்குறது, அது மாதிரி இங்கே யாருமே இல்லை. நான் இவ்வளோ நேரம் பேசினதில் அதை கவனிச்சிட்டேன். சில பேர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சில பேர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, ஹலோ ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க. ஏதோ பிரதமர் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அப்புறம் அதுங்கிறது கொஞ்சம் அப்புறம் அப்படிங்கிறது முன்னாடி உட்காந்துட்டு, அதாவது நேரம் ஆச்சியா முடியா அதெல்லாம் இல்லைங்க. 2 காரணம். அது உங்களுடைய குணம், 2வது நான் பேசுகிற செய்தி. ரெண்டுமே காரணம். பசி, நேரம், காலம். இது என்ன பசி? இப்போ கிடைக்கிற சாப்பாடு இன்னும் 1 மணி நேரம் கழித்து கிடைக்க போகுது, அவ்வளோதானே. அதான் வாழ்க்கையே. கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்காமல் போகாது, கொஞ்சம் காலம் கடந்து கிடைக்கலாம், அவ்வளோ. அண்ணா சொல்லுவாங்க, உங்களைப் போல் அறிவு, உங்களைப் போல் திறமை, உங்களைப் போல் கொள்கை தொண்டர்கள் உடையவர்கள் ஏன் இன்னும் அடைய வேண்டிய இடத்தை அடையவில்லைன்னு கேட்குறாங்க. அண்ணா சொல்கிறாரு, நான் காத்திருக்க பழகியவன். கொண்டு போய் எங்கே நிறுத்தியிருக்கவரை? இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் காணாலும் அண்ணான்ற பேர் இருக்கும். அவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷம் கழிச்சும் ஒருத்தரை பற்றி பேசுகிறேன் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அது மாதிரி நேரம், எதிர இருக்கவங்களோட குறிப்புகள், இந்த அசைவு, எழுந்துட்டு போகிறது வர்றது, அது இல்லாமல் ஒரு அவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். நன்றி உங்களுக்கு. உங்கள் பார்வையில சொன்னால் ஐயா இருந்தால் மானசீகமாக இந்த அவையை இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாரு. நாங்கள்லாம் பேசுகிறத கேட்டுட்டு நான் நினச்சதே இதுதான் ஐயான்னு சொல்கிறார். இந்த மாதிரி கூடி உட்கார்ந்து ஒருமுகப்பட்டு ஓர் உணர்வோடு தீய எண்ணங்கள் கூட இல்லாமல் ஒரு மன்றம் இருக்குன்னா உங்கள் மூலமாக தான் இந்த உலகம் இப்படி பரவணும், இந்த உணர்வுகள் பரவணும். இது சமயம் சார்ந்த, ஒரு மதம் சார்ந்த கிடையாது. திருக்குறள் எழுதின திருவள்ளுவர், அந்த திருக்குறள் உலகத்திலே ஒரு பொது மறை என்று கருதப்படக்கூடும் வேண்டும் என்று சொல்கிறோம்னா அதுக்கு காரணம் அது ஒன்று தான். எந்த இனத்தையும் பற்றி பேசவில்லை, எந்த சமயத்தையும் பேசவில்லை, எந்த நாட்டையும் பேசவில்லை. ஏன் தமிழ் என்ற சொல் கூட அதில் வராது. உலகமெங்கும் வாழ்கிற மனிதனுக்கு பொதுவாக ஒரு மாபெரும் மறையை நூலை தந்தவர் திருவள்ளுவர் என்பதைப் போலத்தான் ஐயா அவர்கள் சொன்னதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் சேர்த்து. இது சமயம் அல்ல, இது ஒருவரை வெறுப்பதல்ல. நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், இந்த வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பித்து டக்குன்னு பேச ஆரம்பித்தோடனே வாழ்க வளமுடன் ஃபோனை எடுத்தோடனே சொல்லுவீங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. அந்த ஒரு நல்ல சொல், இப்போ நான் சொன்ன மாதிரி சொற்களில் இருக்கின்றன வலிமை. சொற்கள் எல்லாத்துக்கும் பொருளும் உண்டு, சொற்களுக்கு வலிமையும் உண்டு. சின்ன சொல்லில் உறவே முறிஞ்சு போகிறது இருக்குது தெரியுமா? ஒரு சின்ன சொல்லில் ஒரு உறவு மலர்கிற வாய்ப்பு உண்டு தெரியுமா? ஒரு சின்ன சொல்லில் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்து போகிறது உண்டு தெரியுமா? மன்னிச்சிடுங்க, முடிஞ்சு போச்சா? அதுக்கு ஈகோ பார்த்துருந்தா தான் போச்சு. அது மாதிரி நான் நிறைய சொல்லலாம். அது மாதிரி அவங்க சொன்னது எல்லாமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் உலகமெங்கும் இருக்கிறவர்களுக்கு எந்த பேதமும் இல்லாமல் பொதுவானது சொல்லிட்டு போனார். நான் முருகானந்தத்திட்ட நேற்று இரவு தான் சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை. நான் முன்னதாகவே குறைந்தபட்சம் என் உதவியாளர்களிடமாவது சொல்லி அவரிடம் சொல்லியிருக்க வேண்டும். எனக்கு நேற்று முடிவெடுத்து 9:30, அதுக்கு முன்னாடி 9:30க்கு தான் நான் நேற்று இரவு முடிவெடுத்து இங்கே தான் வரணுன்ட்டு. அது வரைக்கும் குழப்பம். ஏன்னா இன்றைக்கி பல பேரை அழைச்சிருக்கோம். அப்படி அழைச்சிருக்க எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு அவர் கொடுத்துட்டு போகிறாருமா. அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. தமிழ்நாட்டில் இருக்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், காவேரி, எம்ஜிஎம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வராங்க, எல்லா வங்கி தலைவர்களும் வராங்க. அப்படிப்பட்ட கூட்டமான குழப்பத்தில் இருந்தப்போ இல்லை எனக்கு இன்றைக்கி அறிவு திருக்கோயில் தான் அப்படின்னு நான் முடிவெடுத்தது 9:30. அதனால் நான் அவருக்கு தாமதமாக தான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் என் மனைவியை பற்றி எழுதுனதை படிச்சிருக்கீங்களான்னு. ஆண்டுக்கு ஆண்டு இந்த மனைவி நல வேட்பு விழாலாம் நடத்துகிறவர் அதை படிக்கலைன்னாரு. நான் வருத்தப்படல. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுங்களேன்,
நான் 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், மேடை பேச்சாளர், 5 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே போகிறப்ப உங்களை எனக்கு தெரியலையே அப்படின்னா நான் கோச்சிக்க மாட்டேன். இவரும் நம்மை தெரிந்து கொள்கிற அளவிற்கு நாம் வளர வேண்டும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுதான் பக்குவமாக இருக்கும். இல்லைன்னா என்ன தெரியாமல் நீ இந்த ஊரில் இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா நான் எடுத்துக்கிட்டானா. அதனால் அந்த ஒரு குழந்தைக்கு கூட நம்மளை பார்த்தா டக்குன்னு தெரியணும் அப்படின்னு. நேற்று ஒருத்தங்க சொன்னாங்க, நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்படி உங்கள் செய்தி வந்தோடனே அந்த கடையில் இருந்தவர், டீ கடையில் இருந்தவர், திருச்சி சிவாவா அப்படின்னு கேட்டார். சொன்னேன், டீ கடைக்காரனுக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி அவர் கேட்டேன், இல்லை அப்படின்னாரு. சொன்னேன், நான் திருப்பி அனுப்புகிறேன், முடிஞ்சால் உங்களுக்கு அதுக்கான சக்தி இருந்தால், அதாவது டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் சில ஆள் பலம் இருந்தாலே போகிறோம். நான்லாம் இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா 1 ஹவரில் எதை வேணாலும் செய்வேன், இருந்த இடத்துல இருந்தே செய்ய முடியும். ரொம்ப இது பெரிய பேச்சு இல்லை, நம்பிக்கை. இது நடந்தாகணும் அப்படின்னு நினச்சா நான் போகணும் கூட இல்லை, அந்த இடத்துல இருந்த இடத்துலேருந்தே என்னால் இயக்க முடியும், அதை செய்ய முடியும். அது மாதிரி அதனால தான் நாங்கள் அரசியலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு காலில் சக்கரம் கிடையாது, கையில் ரெக்க கிடையாது, என்னை தூக்கி சுமக்க ஆள் கிடையாது. ஆனால் திருச்சி சிவா உங்களுக்கெல்லாம் தெரிந்தவன். இதுவே வெற்றி தானே. அது மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னேன், இதை கொஞ்சம் அச்செடுத்து வர்றவங்க எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப கஷ்டங்க, குறைஞ்சபட்சம் முக்கியமானவங்களுக்கு தரேன். யாருக்காவது கொடுத்தாரா? இல்லை. சரி, இப்போ நான் எழுதுனதை இங்கே எத்தனை பேர் யாராவது படித்திருக்கீங்க? 1 2 3. சரி சரி சரி. அம்மா எஸ், ஆமாம் ஆமாம், அதை கூப்பிட்டேனே படிக்க சொன்னாங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் உங்களுக்கான படிக்கிறேன். சரியா? படிக்கவா? நான் இது தேவை, அதுக்காண்டி படிக்கிறேன். இல்லைன்னா பேசிகிட்டு இருக்கப்போ அதே வேகத்தோடு நான் முதல்ல அப்படி உணர்ச்சி தடமாறினால அப்பயே முடிச்சிருப்பேன். அது இன்னும் இமோஷனலாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி நான் வரல. இது அவர் அச்சடித்து தராதனால தரேன். இனிமேலாவது கொடுங்க. உங்களுக்கு தான் தொடர்புகள் நிறையா இருக்குல்ல, உங்கள் உறுப்பினருக்கெல்லாம் அனுப்புங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், பேச்சு வேகத்தில் மறந்துடக்கூடாது. இந்த மனைவி நல வேட்பு விழான்னு இந்த ஆகஸ்ட் 30 அவரோட மனைவிக்கு, புரியுதா? உங்களுக்கெல்லாம் அவங்க பிறந்த நாள், அவங்க பிறந்த நாள் தான். சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் வழிகாட்டிட்டு போயிருக்காரே தவிர எல்லாரும் இந்த நாட்டில் இந்த மனைவியர் தினம், அன்னையர் தினம், நண்பர்கள் தினம் நான் நம்புறதே இல்லை. அது என்ன ஒரு நாள் மட்டும் அன்னையர் தினம்? வாழ்நாள் முழுக்க அன்னைக்கு நாம் கொண்டாடினா வேணும், வாழ்நாள் முழுக்க நண்பர்கள் தினம் தான் வேணும். காதலர் தினம் ஒரு நாள், அது எப்படி? காதல்னா உள்ளத்தில் மலர்ந்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள நினைக்கிறப்பெல்லாம் சிலிர்ப்பு வரணும். அது என்ன காதலர் தினம்? யாரோ அங்கேருந்து பைத்தியக்காரங்க இறக்குமதி பண்ணி இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆக அவர் நல்ல தொடக்கத்தை என்னன்னா, மனைவியை கொண்டாடுங்கள்னு சொல்லிட்டு போயிருக்காருல. இனிமேல் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மனைவி நல வேட்பு விழா என்னைக்குன்னா அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு. இங்கே இருக்கிறவங்க அவங்கவுங்க மனைவியோட பிறந்த நாள் தான். ஏன்னாம்மா உங்களுக்காண்டி ஒரு ஆள் இன்னைக்கு வந்திருக்கேன் நான். அதை செய்யலைன்னா அப்புறம் அடுத்த தடவை பேசிக்கோங்க, அது உங்கள் கையில். நீங்கள் கோபமாக பேசலாம், அந்த கோபத்துலலாம் வெறுப்பு இருக்காது, அதில் கடுமை இருக்காது. கோபம் அந்த கோபமே சுகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், சம்திங். அது நான் மறுபடியும் அதுக்குள்ளே போக விரும்பல. த எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி கெட் ஃப்ரம் அ உமன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்களேன். எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்கும். அவங்க கோவப்பட்டால் மட்டும் உரைக்கிறதே இல்லை தெரியுமா? சில பேருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அதில் தீமை இல்லை, அதில் வேறு நோக்கம் கிடையாதுன்றது. அந்த கோவம் என்னை காயப்படுத்தலாம், அதனால நான் கவலைப்படல, நல்லா உட்காந்துருக்கேன். இவ்வளோ பேச்சு பேசியா, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. பிகாஸ் யூ ஆர் நாட் மை எனிமி. நீ எனக்கு விரோதி அல்ல. நீ பேசுகிற வார்த்தைகளில் உண்மை கிடையாது, அதெல்லாம் பொய். அது சும்மா வார்த்தைகள் தானே தவிர அந்த வார்த்தைக்கு வலிமை பொருள் அதெல்லாம் கிடையாத பேசுறது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்க திடீர்னு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா என் கார்லாம் போர்ட்டிகோல நிறுத்தக்கூடாது, 4-5 நாள் தூக்கி வெளியே போடுன்றோம். ரோட்டில் நிறுத்தி எங்கே வேணாலும் போய் நிறுத்திக்கோ. எதுக்குன்னா போர்ட்டிகோல தான் பலகாரம் பண்ணுவாங்க. ராத்திரி பகலாக ஒரு 2-3 பேர் வச்சுக்கிட்டு அந்த அம்மாவே செய்வாள், என்னானதோ பண்ணுவாள். பண்ணிவிட்டு நான் ராத்திரி 1:30-2 மணிக்கு வருவேன். இதை சாப்பிட்டு பாருங்கள், அறிவு இருக்கா இந்நேரத்தில்? அது இருக்கட்டும்,
இதை சாப்பிடு, நீங்கள் வந்து சாப்பிட்டு சொல்லணுன்னு தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஐயா அப்படி கிள்ளிட்டு இதுக்கு தான் உட்காந்துருந்தேன் சாமி, இதுக்கே இவ்வளோ கோச்சிட்டு போங்க போய் படுங்க அப்படி. அது செஞ்சு அப்புறம் வச்சு யார் யார் கொடுக்கணும்லாம் எழுதி வச்சு அதை எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. இப்போ கூட பல பேர் சென்னையில் திரைத்துறையில் இருக்கிறவங்க பல பேர்லாம் அந்த மாதிரி செஞ்ச மாதிரி இது வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ செய்கிறேன், ஒரு ஆளை வச்சுக்கிட்டு செய்கிறேன். ஏன்னா அந்த லெகசி அந்த பழக்கம் தொடரணும்னு. அந்த அம்மா இல்லைங்களா, அதனால நான் இதெல்லாம் செய்கிறதில்ல, நான் தீபாவளியெல்லாம் கொண்டாடுறதில்ல, அதெல்லாம் கிடையாது. பண்டிகைங்கிறது எல்லாரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருக்கிற நாளை தவிர அதுக்கு காரணம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அதில் கருத்து வேறுபாடு உண்டு. அதனால் ஆள் வச்சு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எண்ணிக்கை கூடுது. ஒரு தீபாவளிக்கு முன்னாள் திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணு அவங்க டாக்டர் சொன்னாங்க, அப்பா அம்மாவை வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பாம்பேக்கு போயிருந்தேன், கூட்டிகிட்டு போங்க, பாம்பேக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் அவங்க இருந்த வரைக்கும் 3 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராங்க. 3 தடவை என்றால் 15 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம்னு வச்சுங்களேன். 3 தடவை தான் டெல்லிக்கு வந்திருக்கா. அதுவும் ஒவ்வொரு நாள் வந்துட்டு அங்கே இருக்கிறத விட இங்கே டென்ஷனாக இருக்காரியா, இவர் கூட யாருக்கு திரும்பி போயிடுவாங்க. அந்த முறை நான் பாம்பேக்கு போகிறப்ப என் மகள் சொன்னார், அவரை கூட்டிகிட்டு போங்க. என்னம்மா? இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. சரி. அங்கே போனோன்னா யார் மூலமாக மருத்துவமனைக்கு போனால் ஜெயபிரதா மூலமாக போகணும், அவங்க என்னுடைய சகா. போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, உங்கள் ஊரில் இருக்க டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. ஏய், வாட் இஸ் ராங் வித் யூ? என்ன உனக்கு? ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து டெஸ்ட் பண்ணால் அப்போ தான் தெரியுது மார்பக புற்றுநோய் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுன்ட்டாங்க. அப்போ ஒன்றும் அவசரம் இல்லையா? அந்த அம்மா கேட்குறா, என்னங்க அவசரம் இல்லை, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், சர்ஜரி பண்ணணும், தீபாவளி முடியட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவளிக்கு பலகாரம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் மருத்துவமனையில் அனுமதி ஆனாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு பயாப்சி, உங்களுக்குலாம் தெரியும், அனுப்புகிறாங்க. பயாப்சி ரிப்போர்ட் வருது. என்ன வருது தெரியுமா? எல்லாமே நெகட்டிவ்னு வருது. அப்போ நான் மருத்துவம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பெண்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எங்களுடைய நாடாளுமன்ற கூட்டத்திலே பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நெகட்டிவ்னு, ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சார், யூ ஆர் அன்ஃபார்ச்சுனேட். என்னங்க, ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருக்கணுங்க, அப்போ தான் வியாதி எதுன்னு எனக்கு தெரியும். நான் டார்கெட் பண்ணணுன்னாக்கா அது பாசிட்டிவாக இருக்கணும். எல்லாமே நெகட்டிவ்னா ஐ எம் பிளைண்ட், நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன்? அதுக்கு பேர் சார், அவர் சொல்கிறார், ட்ரிப்பிள் நெகட்டிவ்னு பேர். அந்த ட்ரிப்பிள் நெகட்டிவ் யாருக்காவது தான் வரும். அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் குணப்படுத்தணும். அதெல்லாம் சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன், கீமோதெரப்பி தான் நான் ஆரம்பிங்க. அந்த மாதிரி ரொம்ப தைரியமாக பேசுகிறான். நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர்கிட்ட அனுப்புகிறேன். அங்கேருந்து என்ன பதில் வருது தெரியுமா? இஃப் இட் இஸ் ட்ரிப்பிள் நெகட்டிவ், ஏர்லி டெத் ஆர் ரெப்பல்சிவ் இஸ் இன்னெவிட்டபிள். ஒன்று சீக்கிரமாக ஆகும், இல்லைன்னா திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சாந்தா மாட்ட போகிற அடையாறில் பார்த்த உடனே தூக்கி போட்டாங்க. என்னைக்கோ போக வேண்டியதுங்க, இது மாதிரி என்னங்க இப்படி டாக்டர் பேசுகிறீங்க? ட்ரிப்பிள் நெகட்டிவ் அப்படி தான் சார். ஒரு தீபாவளிக்கு வந்தது பாருங்கள், அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் கூட வரல. ஸ்டேஜ் 1 சர்ஜரி பண்ணாங்க, கீமோதெரப்பியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு டெஸ்ட்டு பண்ணுங்கன்ற, எதுக்கு இப்போ அவசரங்கிறாங்க, பார்த்தா லங்ஸுக்கு வந்துடுச்சு. அப்புறம் ஸ்பைனுக்கு போகுது, அப்புறம் வலி ஆரம்பிக்குது. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த நோயில் அண்ணா வந்து கடைசி நாட்களில் யாரையுமே பார்க்க அனுமதிக்கலை. KR ராமசாமி வந்து பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நாஞ்சிலார் மாதிரி ஆட்கள், நான் சில பேரை பார்த்துருக்கேன். அந்த வலி பாருங்கள், உலகத்தில் மோசமான மனிதனுக்கு கூட வரக்கூடாது. நான் எதிரிக்கலாம் சொல்ல மாட்டேன், உலகத்தில் மோசமான மனிதனுக்கு கூட அது வரக்கூடாது. இந்த வலி, அவங்க துடிக்கிற துடி பாருங்கள். மார்ஃபைன் அப்படின்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது போதை மருந்து, அது மருந்தாக கொடுப்பாங்க, ட்ரக், இட்ஸ் அ ட்ரக். 10 mgயில் ஆரம்பித்து 150 mgக்கு போகுது. ஆளை பார்த்தோன்னே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. திருப்பி நான் ரூம்குள்ளே போவேன், எப்போ வந்தீங்கன்னு கேட்பாங்க. தடுமாற்றம். இப்படி ஆச்சு, என்னன்னு தான் நடந்துச்சு, எப்பொழுதும் போல் என்னவோ நடந்துச்சு. ஓகே, பிரேக் டவுன் ஆனேன், சரியானேன். அதே வேகத்தில் இதை எழுதினேன். ஜூனியர் விகடனில் 2-3 தினமலர்லாம் போட்டாங்க. அம்மா சொன்ன மாதிரி நீயா நானாவில் கூப்பிட்டு என்னை படின்ட்டாங்க. என்னைக்கு? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, காதலர் தினத்து அன்னைக்கு வர சொன்னாங்க. எதுக்கோ கூப்பிட்றாங்கன்னு, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அதை படிச்சுட்டு போய்கிட்டே இருங்கன்ட்டாங்க.
அதுக்கு பின்னாடி சில பேருக்கு அனுப்புவேன், இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, பின்னர் இந்தியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஒன்றியத்தில் இருக்க அமைச்சர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. திரைத்துறை, நீதித்துறை எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் குலசேகரன் சொன்னார், அவர் யார்கிட்ட ஜூனியராக இருந்தார்னா என்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்ட பையன்கிட்ட. இவர் இப்போ ஜட்ஜ். ஒரு பையன் இப்போ மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ. அவர் என்கிட்ட இருந்து அரசியல் ஆரம்பித்தார். அவர்கிட்ட இவர் இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா நான் அந்த பையன்கிட்ட சொல்லுவேன், வாழ்க்கையிலே உன்னை கட்டிக்க போகிற பொண்ணு மாதிரி கொடுத்து வச்சவ யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோ சாஃப்ட் நேச்சர். ரைட்? அவ்வளோ சாஃப்ட் நேச்சர். என்னோடய ப்ராடக்ட்ஸில் நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு பையன். அது மாதிரி இது பல பேருக்கு போய் எனக்கு அறிமுகம் இல்லாத காவல்துறை அதிகாரிகள், சினிமாவில் இருக்கவங்களெல்லாம் கூட எனக்கு பாராட்டியிருக்காங்க. பல பேர் ஐ ஓப்பனர்னு சொல்லியிருக்காங்க. படிக்கவா? வித் யுவர் பெர்மிஷன். ஏன்னா அவையில் நாங்கள் அனுமதி கேட்காம பேசுறதில்ல, அந்த பழக்கம். எந்திரிச்சு கத்தலாம், மைக்கை கொடுக்க மாட்டாங்க பார்லிமெண்ட்டில். என்ன கத்துனீங்கனாலும் மைக் கொடுத்தா தானே, சார் 1 minute ப்ளீஸ் அப்படின்னு டபக்குன்னு மைக் கொடுத்துருவாங்க. அதனால் வித் யுவர் பெர்மிஷன். மனைவியிடம் பேசுங்கள். இது முருகானந்தம் மறுபடி உங்களுக்கு வேண்டுகோள். எங்கே இருக்கீங்களா? அப்புறம் 12ஆம் வகுப்பு படிப்பை பாதியோடு விட்டுவிட்டு 17 வயதில் என்னை மணமுடித்து 32 ஆண்டுகள் வாழ்ந்து 49 வயது முடியும் நேரத்தில் என்னை தனி மனிதனாக தத்தளிக்க விட்டு என் மனைவி போய்விட்டாள். இப்போ நான் இதை முடிச்சிருவேன். அதனால் சொல்ல நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு இது வரைக்கும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசியிருக்கேன். சரியா? நம்ம பேசின பிரச்சனையினால், கருத்துக்கள்னால நம்ம எல்லாம் ஒன்றி போய் உட்காந்துருக்கோம். இப்போ இங்கே மணிக்கணக்கு பிரச்சனையே இல்லை. அதனால தான் உங்களை பார்க்க இன்றைக்கி மை டே, டுடே இஸ் மை டே பிகாஸ் ஆஃப் யூ. யூ மேட் மை டே. இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதே வேகத்தில் கார்லேயே திருச்சிக்கு போகிறேன். அங்கேருந்து ஃப்ளைட்டில் நான் ஹைதராபாத் போய்க்கலாம். அது யோசிச்சுட்டே போவேன், பேசிகிட்டே போவேன், உங்களை பற்றி பேசிட்டு போவேன். முருகானந்தமோ இல்லை நம்ம என் கூட வந்தார்ல அவர் யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசலாம். அவங்க அது மாதிரி பல பேர் பேசக்கூடும். மரபின் மைந்தமுத்தியா கூட பேசுவார். அது நான் சொல்லி அது மாதிரி தத்தளிக்க விட்டு என் மனைவி போய்விட்டாள். அவளுடைய முழு ஒத்துழைப்பு, வாழ விரும்பி நடத்திய போராட்டம், மருத்துவர்களின் முயற்சி, இத்தனையும் மீறி இன்னும் வளர்ந்து நிற்கும் மருத்துவத்திற்கு கட்டுப்படாத நோய் ஒன்று எல்லோரையும் தோற்கடித்து விட்டு அவளை கொண்டு போய்விட்டது. இதுநாள் வரை என் வாழ்வில் கடந்த காலத்தில் நான் செய்த அல்லது செய்ய தவறிய எதையும் எண்ணி வருந்தியதே இல்லை. காரணம், எல்லாம் தெரிந்தே தெளிந்தே செய்தது தான். ஆனால் கடந்த அப்பொழுதுனது 1 வார காலமாக ஒரு குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்கிறது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும், வசந்தம் எட்டி பார்க்காத ஆரம்ப காலத்திலும், வளம் குறைந்திருந்த நாட்களிலும் மகிழ்ச்சியோடு என்னோடு வாழ்ந்தவள் அவள். பொன் நகைகளை கழட்டி கொடுத்துவிட்டு புன்னகையோடு மட்டும் பலம் வந்த நாட்கள் உண்டு. அரசியல் வெப்பம் தகித்த போதும், தனி மனித வாழ்வின் துன்பங்கள் சூழ்ந்த போதும் என் அருகே ஆறுதலாய் ஆதரவாய் இருந்தவள். எந்த நிலையிலும் தலை தாழ்ந்து வாழ்ந்திடக்கூடாது என்கின்ற என் குணத்திற்கு இயைந்து இணைந்து நடந்தவள். சுயமரியாதை காப்பதில் என்னையும் தாண்டி நின்றவள். 3 குழந்தைகளும் பிறக்கும் நேரத்தில் இடைத்தேர்தல் பணி, பிரச்சார பணி, போராட்டங்கள் என்று அவள் அருகே இருக்காமல் சுற்றி கொண்டு இருந்தபோது சிறிதும் முகம் சுளிக்காதவள். 1982 செப்டம்பர் 15 முரசொலியில் என் கண்கள் உன்னை தேடுகின்றன என்று கலைஞர் எழுதிய கடிதம் உங்களுக்காகவே என சொல்லி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த என்னை பெரியகுளம் இடைத்தேர்தலுக்கு அனுப்பிவிட்டு செப்டம்பர் 17 குழந்தை பிறந்து 2 நாட்கள் கடந்து 19ஆம் தேதி நான் பார்க்க வந்தபோது ஒரு சிறிதும் முகம் சுழிக்காமல் 1 மணி நேரத்திலேயே என்னை மீண்டும் தேர்தல் களம் அனுப்பி வைத்த கற்பனை செய்ய முடியாத குணம் கொண்ட குலமகள். 2வது குழந்தை பிறந்து மருத்துவமனையிலிருந்து நேராக அப்போது ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு போலீஸ் நிலையத்தில் காவலில் இருந்த பிள்ளையை கொண்டு வந்து காட்டிவிட்டு பத்திரமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போன லட்சியவாதியின் சரியான துணை. விருந்தோம்பல், உபசரிப்பு, இன்முகம்
என்னை காண வருவோர் அத்தனை பேருக்கும் அன்னபூரணி. இரவு 2 மணிக்கு எழுந்து சுட சுட தோசையும் குளிர்சாதன பெட்டியில் வைத்த பழைய துவையலை ஒதுக்கி புதிதாக அரைத்து பசியாற்றிவிட்டு பின்னர் சுருண்டு உறங்கும் அன்பு தெய்வம். தாய் போன துயரம் தெரியாமல் தாயின் இடத்தையும் நிரப்பி ஒரு பொழுதும் எதன் பொருட்டும் முகம் வாடுவது பொறுக்காமல் துடிக்கும் உள்ளம் கொண்ட உத்தமி. பொது வாழ்க்கையில் நான் நெறி பெறடாமல் நடப்பதற்கு பெரிதும் துணையாய், ஊக்கமாய், பக்கபலமாய் இருந்தவள். பண்டிகைகளும் திருநாள்களும் கோலாகலமாய் கூட்டம் கூட்டமாக கொண்டாடுவதற்கு அவள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் காட்டும் ஆர்வமும் அளவிட முடியாதவை. இத்தனை கருத்துக்களை அவள் மீது நான் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாளும் வாய்விட்டு வார்த்தையில் சொல்லியதே இல்லை. ஆண் செருக்கு என்பார்கள், நிச்சயமாக அது இல்லை. இருந்திருந்தால் இந்த உறுத்தல் கூட இப்போது வந்திருக்காது. நேரமில்லை என்பார்கள், பொய். 32 ஆண்டுகளில் 10 நிமிடம் கூடவா கிடைக்காமல் போயிருக்கும். தானாகவே புரிந்து கொள்வார்கள் என்பார்கள். என்றால் மொழி எதற்கு? மொழியின் வழியில் அதற்கு ஒரு பொருளுக்கு பல சொற்கள் எதற்கு? பேசுவதற்குத்தானே, உணர்த்துவதற்குத்தானே. ஒரு சொல் 1000 புரிய வைக்குமே. காலம் கடந்து பயன்படுத்தினால் பயனற்று போவது பதார்த்தங்கள் மட்டுமா? வார்த்தைகளும் தான். சரியான நேரத்தில் வெளிப்படுத்தாவிட்டால் மன்னிப்பு, நன்றி, காதல் என்று எந்த சொல்லுக்கும் உயிர் இருக்காது, விளைவும் இருக்காது. இத்தனை கற்றும் கடமை தவறியதாகவே கருதுகிறேன். ஒரு நாள் ஒரே ஒரு தடவை தனியாக அவளிடம், உன்னால் தான் நான் உயர்வு பெற்றேன் என்று கூட அல்ல, உன்னால் தான் இந்த பிரச்சனை தீர்ந்தது, உன் துணைதான் இந்த துன்பமான நேரத்தை கடக்க வைத்தது, உன் ஆலோசனை தான் என் குழப்பத்திற்கு தீர்வு தந்தது, என் வேதனையை பகிர்ந்து கொண்டு என்னை லேசாக்கினாய் என்று ஒரு முறையாவது கூறியிருந்தால் எவ்வளவு மகிழ்ந்திருப்பாள். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத உற்சாகத்தை அடைந்திருப்பாளே. ஊட்டிக்கு பொதுக்கூட்டத்திற்கு சென்றிருந்த நேரத்தில் அவளின் உடல்நலம் மோசமடைவதாக செய்தி கிடைத்து வரும் வழியெல்லாம் இப்படியே யோசித்து இன்று அவளிடம் எப்படியும் உள்ளத்தை திறந்து இத்தனை நாள் சேர்த்து வைத்திருந்ததையெல்லாம் கொட்டிவிட வேண்டும் என்று வந்து பார்த்தால் முற்றிலும் நினைவிழந்து மருத்துவமனையில் படுத்திருக்கிறாள். நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லை என மருத்துவர்கள் உறுதியாக சொன்னபோது மெல்ல அவள் காதருகே குனிந்து மும்தாஜை ஷாஜகான் தாஜ் என்று தனிமையில் அழைத்ததைப் போல தேவிகா ராணியை தேவி என அழைத்தபோது 3வது அழைப்பில் மருத்துவத்தை கடந்த அதிசயமாக புருவங்கள் இரண்டும் என்ன என்று கேட்பது போல மேலே உயர்ந்து வலது விழியோர் ஒரு துளி கண்ணீர் உருண்டோடிய போது நான் உடைந்து போனேன். பேசியிருக்க வேண்டிய நாட்களில் மனதில் கொள்ளையா இருந்தும் பேசாமலே வீணாக்கி உணர்வுகள் இழந்து கிடந்தவரிடம் அழுது இன்று அவள் படத்திற்கு முன் உட்கார்ந்து கதறுகிறேன். வருகிற இடமெல்லாம் அவள் உயர்வுகளை நாளெல்லாம் உரைக்கிறேன். ஒரே ஒரு முறை அவள் கம்பீரமாய் உலவிய நாட்களில் உட்கார வைத்து பேசியிருந்தால் இவர் நம்மை முழுதாக புரிந்து கொண்டாரோ இல்லையோ என்ற குழப்பத்திலேயே போயிருப்பாளோ என்று நாளும் துடிக்கிறேன். எனக்கு ஆறுதல் கூற வந்தவர்கள் வருத்தப்படாதீர்கள், இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லாமலேயே புரிந்திருக்கும் என்று சமாதானப்படுத்தினார். அதில் தலைமையானவர் EVKS இளங்கோவன். நான் அவரிடம் கேட்டேன், நீங்களோ நானோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது நம்முடைய பேச்சு சிறப்பாக இருந்ததோ இல்லையோ என்பதை கூட்டத்தில் எழும் கரவொலி மூலம், முகக்குறிப்பின் மூலம், ஆதரவாளரின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் நிகழ்ச்சி முடிந்து காரில் ஏறியவுடன் உடன் பயணிப்பவர்கள் அந்த உரை குறித்து ஏதாவது சொல்ல வேண்டும் என ஏன் எதிர்பார்க்கிறோம்? பாராட்டினால் பரவசமடைகிறோம். அது பற்றி எதுவுமே பேசாமல் கூட வருபவர்கள் அமைதி காத்தால் கோபம் கொள்கிறோமே ஏன்? அதுபோலத்தான் வீட்டில் இருக்கிற பெண்களும் தங்கள் செயல்களுக்கும் சேவைகளுக்கும் பணிகளுக்கும் ஒரு வார்த்தை அன்பாக, கனிவாக, பாராட்டு சொல்லாக கணவன் சொன்னால் மகிழ்வார்கள். இதில் நாம் இழப்பது எதுவும் இல்லையே என்று சொன்னேன். நாட்கள் உருண்டோடி விட்டன. அவள் படத்தை பார்க்கிற போதெல்லாம் நெஞ்சிலிருந்து ஏதோ ஒன்று கிளம்பி கண்களில் நீராய் முட்டுகிறது. காலம் கடந்து நான் உணர்கிறேன். தோழர்களே, தயவு செய்து மனைவியிடம் பேசுங்கள்.
அவர்களின் துணையினை, அன்பினை, பொறுப்பினை, பொறுமையினை, பெருமையினை, வாய் விட்டு வார்த்தைகளில் சொல்லுங்கள். என் மனைவிக்கு என்னை உணர்த்தாமலே, என் உள்ளத்தை திறக்காமலே, பேச்சை தொழிலாக கொண்டவன் பேசி மகிழ வைக்காமலேயே அனுப்பி வைத்த கொடுமை இனி வேறெங்கும் நிகழ வேண்டாம். வேண்டி கேட்கிறேன். உங்களுக்காகவே உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் உறவுகளை சுமந்து, உங்கள் தேவைகளை புரிந்து தீர்த்து, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு, பொருள் தேடி புகழ் தேடி நாம் வெளியே சுற்றுகிற போதெல்லாம் காவல் தெய்வமாய் குடும்பத்தை காக்கும் அந்த பெண்களை புரிந்து கொண்டோம் என்பதன் அடையாளமாக, அங்கீகாரமாக 4 வார்த்தைகள் தயவு செய்து பேசுங்கள். நான் சந்தித்து கேட்டவர்களில் 95 விழுக்காட்டினர் என்னைப் போலவே பேசுவதில்லை என்றே சொன்னார்கள். இது மாறட்டும். என் மனைவியின் பிரிவு தரும் வேதனையை விட இந்த உறுத்தல் தரும் வேதனை மிக அதிகமாக இருக்கிறது. என் அனுபவம் சிலருக்காவது உதவட்டும் என்றே இதை எழுத முனைகிறேன். சில வீடுகளாவது நிம்மதியில், மகிழ்ச்சியில் நிலைக்கட்டும். என் வேதனை, நான் படும் துயரம் வேறு எவர்க்கும் எதிர்காலத்தில் வேண்டாம். அவளோடு வாழ்ந்த நாட்களின் இனிமையான தருணங்களின் நினைவுகளே துணையாக, அந்த நினைவுகளே சுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதனை இப்போது சொல்லும் நான் வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் கூட வாய்விட்டு வார்த்தைகளில் ஒரு முறை கூட சொன்னதில்லை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று. திருச்சி சிவா அவர்களுடைய இந்த கட்டுரை பல பேருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். உட்கார். வாழ்க வளமுடன். உருக்கமான, நிறைவான, மனதை நெகிழச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நினைவலைகளை நண்பர் திருச்சி சிவா அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றிய மொத்த உரையின் சுருக்கமாக ஒரு சிறிய கவிதை ஒரு புத்தகத்தில் வெளிவந்தது. மனைவியின் நினைவலைகள் என்ற தலைப்பில். மனைவி இறந்த பின் கணவன் கூறுவதாக, ஏய் காஃபியில் ஒழுங்காக சக்கரை போடு. எத்தனை வாட்டி சொல்கிறது? காரக்குழம்பு வைக்க தெரியுதா? ஒழுங்காக காரம் போட தெரியாதா? என்ன இது இட்லி கல் மாதிரி? இப்படியெல்லாம் உன்னிடம் எளிதாக கோபப்பட்டு விட முடிந்த என்னால் நீ போன பிறகு வாழக்கூடிய நாட்களில் பசிக்கிறது என்று யாரிடமும் கேட்க முடியவில்லை, பசிக்கிறதா என்று கேட்கவும் ஆளில்லை. அந்த உருக்கமான ஒரு கவிதையின் விரிவான பகுதியாக ஐயா அவருடைய இந்த கடிதம் உரை அமைந்திருந்தது. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் ஓகே. இது வாழ்க வளமுடன். நண்பர் திருச்சி சிவா அவர்கள், நண்பர் திருச்சி சிவா அவர்கள், நண்பர் திருச்சி சிவா அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாங்கள் போய் உட்காருங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம். உட்காருங்க. வாழ்க வளமுடன். இப்பொழுது எழுந்திருந்து கைதட்டுங்கன்னு யாரும் சொல்லலை, ஆனால் எல்லாரும் எழுந்திரிச்சோம். காரணம், அவர் ஆற்றிய உரை உதட்டிலிருந்து வந்ததல்ல, உள்ளத்திலிருந்து வந்தது. நன்றி நண்பர் திருச்சி சிவா அவர்களுக்கு.